எல்லாரும் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் வடை கொடு, வடை வாங்கி கொடுப்போம். நீ போன வருஷம் 150 செலவு பண்ணடா. சீக்கோ என்ன 6 கொடுத்து எடுத்துக்கோ. ஆர்டர் கொடுத்து சீக்கோ எந்த ஓனர் போன? அவர்ட்டே கொடுத்து அவர்ட்ட அடிச்சாரு நீங்க. எந்த ஓனர்? 720 தான். சீமா அவர்ட்ட அடிச்சாரு அவர்ட்ட கொடுத்துடா. சீமா சீமா அந்த நோட் ஆர்டர் கொடுத்துடா. அதே இடத்துல ஃபுல்லா வெயிட் சும்மா நின்னு அங்க இருந்த ஒருத்தர் கேட்டா அவர் இந்த பக்கத்துல போய் பாருங்க அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு அப்படி. சீமா இந்த கிரவுண்ட் தெரியவே தெரியாது லைஃப்ல. அவர் ஒரு அடிச்சாரு. தாண்டி உள்ள தேங்க் யூ. இங்க இருந்து இங்க வரதுக்கே அரை மணி நேரம் ஆகும். இல்லடா அங்க இருந்து தேடிட்டு இருந்தோம்டா அங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிங் சீரியஸ் நம்மளுடைய ஆக்டிங் ரத்த பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கிரிக்கெட் ஓபன் பண்ணீங்க இந்தியாவுக்கு ஜோன்ஸே கிடையாது. இப்பதான் இந்த வாரத்துல இருந்து ஜோன்ஸ் டேவிட் அசி வால் ஜோன்ஸ் அந்த குரூப்ல ஜோன்ஸ் அது இதுக்கு முன்னாடி இருக்கு ஜோன்ஸ் ஜோன்ஸ் போட்டு வந்தா கூட அது வந்துருப்பா. ஆமா ஜான்சன் போட்டு வந்தா கூட அதுக்கு அப்புறம் தான் ஜோன்ஸ் போட்டு அங்க பார்த்தேன். அப்புறம் அந்த கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் போனே எல்லாம் கலர்ல இருந்தாங்க. ஏய் யார பைக் வந்திருக்கா? கொண்டு வா. ஏய் அவன்கிட்ட கொஞ்சம் வாங்கலாம்டா. இப்ப பாருங்க இந்த பைக் ஃபீல்ட்லாம் ரொம்ப படுத்துறோம்டா. கார்பரேட் ஆனா இப்ப பார்த்தா பிராக்டிஸ் மேட்ச் நார்மல் பிராக்டிஸ் மேட்ச் தான் போகுது. அப்போ மதிக்கலாம் அர்த்தம். ஏய் அவன் எல்லாத்தையும் போய் சொல்லணும் அந்த மாதிரி தான். அவன் இன்னும் தரதே இல்லை எல்லாரும் பைக் ஃபீல்டு. கேப்டன் சொல்றது ஒண்ணு கேப்டன் செய்யறது ஒண்ணு. சீரமா என் பேக்ல போன் இருக்கு. அடுத்து கால் வந்தா மட்டும் சொல்லு. நீயே வந்துடுற அதுக்குள்ள வா. போகும்போது ரியாலிட்டி ரிலாக்ஸா ஏய் வாடா ரெடியா இருக்கணும் வாடா. யார் அவன போறீங்க? என்ன அப்படி கேக்குற? யாரா வாங்கற கூட்டி போறோம். வேணும். யாரு? இங்க இருக்கு. அவங்க ஒருத்த மனசுல பதிஞ்சிருப்பான் நாய் காதுல ஊத்துட்டா. ரெண்டு ஒன்னு சின்னது ஒன்னு கொஞ்சம் லக்ஸஸ்ல இருந்து எங்க வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஆமாடா ஏழு மெசேஜ் படியாம சீக்கிரம் வந்தான். இங்க எங்கேயோ ஓத்திருக்கேன் மாமா. சரியான ஏதாவது எம்டி ஒன்று இதை எடுத்து போட்டுருக்காடா சும்மா பக்கத்துலயே வர வழியில. இது நினைக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டேன். நேற்று நைட்டே அவன் கேட்டேன்டா எப்படி வர போறேன்னு கேட்டேன்டா பைக் அப்படின்னா சரி சொல்ல ஓடுது சரி டேரக்டா வான்னு சொல்லிருந்தாலும் இல்ல அதுதான் அதனால டேரக்டா வரேன்னு நான் விட்டுட்டேன். போன மேட்சே அவன் பேசுவான்டா ஃபீல்டிங் ஆனா என்ன பண்ணுவான்னு கேட்டேன். போன மேட்ச் ஏதோ ஒரு பேட்டிங் இருக்கு ஃபீல்டிங் ஆனா என்ன பண்ணுவாங்க அடுத்த மேட்ச் வந்து கரெக்டா அப்படின்னு எப்போ வந்தா 7 ஓவர் போட்டான்ல. நான் 5 ஓவர் முட்டை பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 3 விக்கெட் ஒன்னு 8 ஓவர் தான் வந்தான். அத ஃபர்ஸ்ட் வாடி தாயமா ஃபர்ஸ்ட் வாடி தண்ணி குடிச்சிட்டு போகும்போது அவன்கிட்ட கேட்ட பின்னாடியே வந்துட்டான். லெமன் வேணும் லெமன் வாட்டர் ரெண்டு போட்டோம் போனது கிடைக்கும் சொல்றேன் நீ கிடைக்கும்
பேட் மட்டும் ரெண்டு பாட்டி திருப்பி போயிட்டாங்க. இதுக்கு அந்த பாலா என் பேட்ல ஆகும். அஞ்சு பாலர் தான் போட்டோம். 6 போட்டாங்க. 6 பாலர். நீ 5 ஓவர் போட்ட. முன்னாடி நீங்க நிறைய போனஸ் போடுவீங்க. ஏன் த்ரோ போடல? 3ல இல்லங்க நல்லா ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? நீ 5 போட்டடா. ஏய் 4 தானே போட்டான். நடுவில் ஒரு கொண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் 2 போட்டடா. நடுவில் விக்கெட் எடுத்தா. இப்போ 2. நீ 5, ஆதித்ய 5, நான் 5, நீ 5, ஆனந்த் 4, ஒரு 1 20. இவர் மட்டும் தான் 16 போட்டார். இவன் போடல போட. இது வேற இல்ல ரெண்டு அதான் 5 பேர் சாப்பிட்டோம். அவனும் நம்ம எதுவுமே வீட்டில் செய்ய மாட்டான். அப்புறம் வந்து குறையா சொல்லுவாங்க. சரி நான் குறையா சொல்லுவான். அதே தான் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. 3 வருஷத்துல லைவ் ஆட்டாங்க. கடைசிக்கு எப்படி ஃபோன் பண்ணி 3-4 மாசம் ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க சான்ஸே எடுக்கலாம்டா. இல்ல சைஸ் காக இன்னும் இதே மாதிரி நம்ம கில்லில மட்டுமே விளையாடிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் நிறைய மேட்ச் ஹஸ்ஸி கில்லி எல்லாத்தையும் அவன் தான் இன்னும் இந்த 2 கிரவுண்ட் வந்தா கூட போடாது. வேணுமே கூட்டு முட்டு வரும். இன்னி வந்து போச்சு. அதையும் பார்த்துட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் ஒரு போன் செய்யுச்சு. ஒவ்வொரு இடத்துல அது சில இடத்துல ரொம்ப அவுட் டாப் போட்டா கீழே தான் அவுட் இல்லை இல்லை வேற கால் தான் சுத்தியாரங்க செத்துருப்பாங்க. பின்னாடி டென்ஷன் ஆயிடும். அதெல்லாம் ஆட்ராடே போகலாம் சைட் ரொம்ப நல்லா ஷாட் ராஜா. இந்த மாதிரி 2 வராம ஓடிடும். அவன் கண்ணு எடுத்து தப்பிச்சிடும். அந்த சைடில் போயிட்டு இதுக்கெல்லாம் டைம் இருக்கு. இவன் தான் புக் பண்ணிருக்கான். க்ரோட் 4 போட்டு வச்சிருவாங்க. பால் பேட்ல அடிச்சோடனே கால் கொடுத்துட்டான்டா 6 அப்படின்ட்டு அவனே சொல்லிட்டான். 6 போச்சு. அதுக்கு அடுத்த பாலும் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆமா சரியா பிக்ஸ். அது தப்புடா நீங்க போட்டது. இங்க போனடா அவருக்கு வெளில. நீங்க ஃபுல்லாவே போட்டுட்டு இருந்தாரு. நான் வந்து 2 வாட்டி கூப்பிட்டு சொன்னேன். இல்ல நான் வந்து சரியா அவனுக்கு ஃபுல்லா செட்டில் ஆயிக்க மாட்டேன். பேக் தானே போறாங்க. உள்ள போடலான்ட்டு ஃபுல்லா நீ கொஞ்சம் பின்னாடி போட்டிருந்தாலே அவங்க அடிக்க போயிட்டாலே ஓகே. 10 ரன் மினிமம் மார்க் வந்தீங்கன்னா வின் பண்ணிடலாம். போனவங்க 10 ரன். அது மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஏதாவது போய் 6ல கண்ணா ரன் தூக்கி அடிக்கணும் அப்பெல்லாம் போகாது. 10 ரன் தூக்கி அடிக்கிறதுக்குள்ள தான் உள்ள போட்டுறாங்க. ப்ரோ அது லாஸ்ட் ஒரு பேட் ரொம்ப பண்ணிடுது. டபக்குன்னு என்ன பேட்டரா இது? இப்போ வந்தாதானே நீ ஓகே மாதிரி சொல்ல அந்த மாதிரி தான் அவன் இவன் ஆடுறான். சுற்றி அவன் ஆடுறான். உன் பேட்னா ஜிஎம் பேட்டா? ஆனா உனக்கு மறக்க முடியுதுன்னா ஓகே. அதான் மூமெண்ட் வர வரைக்கும் ஓகே. மூமெண்டே வரல. 4 மாசம் ஆகுது. போன வச்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா
ஏழு பொருத்தம் இருக்கும். இவ்வளோ நாளும் உள்ள போனா கண்டிப்பா ரன் அவுட் இருக்கு. அவனோட யார் போனாலும் இருக்குது. டேய் ஓகே அப்ப ஏன் தப்பு இல்ல. எங்க டீம்ல அது கூட போவோம், நான் தான் போவேன், நான் தான் ரன் அவுட் ஆவேன். அவருக்குடா வாங்கடா. நான் வந்து அவரு வந்து ஆப்போசிட்லேருந்து வராது, நான் ஸ்ட்ரைக்கர்லேருந்து வராது. நான் ஆடிட்டு நானே போயிட்டு திருட்டுன்னு வந்துட்டேன். இப்ப நான் ஸ்ட்ரைக்கர்ல எனக்கு ராம் இங்க பிடிச்சிச்சு நல்லா சுளுக்கு பிடிச்சது. கால் இல்லையேன்னு வந்தேன். வாங்கிக்கோ, ஃப்ரீ ஹிட் பாரு எடுத்து பாரு. இன்னைக்கா இன்னைக்குல லாஸ்ட் மேட்ச் இங்க லாஸ்ட் மேட்ச் இங்க கால் இல்லையேன்னு வந்தேன். தேர்ட் மணி வரையும் வந்துச்சு பால். அதுக்கு மேலே முடியலடா வேணாண்டா ஓடி வந்துட்டான். வேற என்ன பண்றது? டேய் அது டபுள் ராஜ். நிறைய போட்டு போனீங்க, 30 ரன் போட்டு போனீங்க. கண்ணா பிரானு எக்ஸ்ட்ரா ஓவர் போட்டு போனேன். அதுதான் ஒர்ஸ்டா. அதுல தான் ரன் போயிடுச்சு நிறைய. போன மேட்ச் அதுல தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஷாட் அடே ஷாட் அடே. போல ஓடுங்க. புஷ். ரன்னிங்கா பிளேயரா ஆதி. அதுதான் டிஃபரன்ஸ். போன மேட்ச் நம்ம 7 எக்ஸ்ட்ரா தான் ரன் போட்டோம். 9 எக்ஸ்ட்ரா. கொஞ்சம் இங்க இருந்து இப்படி போற மாதிரி இருக்குது. ஆமா கொஞ்சம் சரியா மேட் அடிக்கல இன்னைக்கு. இந்த மாதிரி இங்க பாரு நான் போனோனே கேட்டேன்டா. நிஜமா எனக்கு லெக்ல எவ்வளவு போட்டேன் லெக்ல போட்டோம் கரெக்ட். அவன போனோனே கேட்டேன்டா. ஏன் இந்த ஒரு மாதிரி ப்ளீஸ் அம்பையர் இங்க இருக்காரா? இப்படி போகுது. மேட் கிராஸ் ஆச்சு. நோ பால் தானே. ரெட் பாலா நோ பாலா? என்ன அது? ரெண்டு பிச்சா ஆயிடுச்சு. நோ இல்லையா? அவருக்கு அடிபட்டு கிரிக்கெட் இப்படி ஹேட் அவர் தான் வைஸ் கேப்டன். அவர் நம்ம வாங்கி கொடுத்த பாட்டி இவர் தான் வச்சிருக்காராம். வாங்கடா நம்ம வைக்கலாம்டா. பிசிக்கலி சேலஞ்ச் டீமோட கேப்டன் வந்து எங்க ஆபீஸ் தான். இந்தியா டீம் பேரா கிரிக்கெட்க்கு வந்து எங்க திவானோட சார். இவர் வைஸ் கேப்டன் அம்பையர். பிசிக்கல் சேலஞ்ச். அவர் கை இப்படி இருக்கு. இவருக்கா? ஆமா இந்தியன் டீம் இருக்குங்களா? இவர் வைஸ் கேப்டன் நம்ம சிவா தான் கேப்டன். நம்ம ஆபீஸ்ல இருக்காங்க. குரூப்ல அடிக்கடி பேசுவாடா. இருக்கானா இல்லையா ஆயுஷ்ல? ஜாலியா இருக்கானா? குரூப் கால்லாம் பண்ணாங்கடா. தனி ஒயிட் ஜாலி டீம் நான். இல்ல தெரியல. மேனேஜர் பிரச்சனை கிடையாது. அறிவு வேணா உனக்கு. அந்த பால் என்ன புரியல. நடுவுல ரெண்டு பிச்சான பால். ரெண்டு பிச்சான பால் நோ பால் என்ன? பாக்குறேன். நான் இந்தியா டீம் காரணம் அது எதுவுமே போடல. ரெண்டு பிச்சா நோ பால் தான்டா. பாத்துக்க அந்த ப்ளூ கலர் இது. நீ என்ன சொன்ன நாய? அவர் எதுவும் காது விடுற மாதிரி பாவம். அவரே தானே சொன்னாரு. அது வெளில போடுது. ஃப்ரீகிட்ட ஃப்ரீ இல்ல இங்க. சின்ன வயசுல அந்த ஆர்கனைசேஷன் அக்ஷா மொத்தம் ஃப்ரீ கிடையாது. ஃப்ரீ ஹிட் வாலவே யூஸ் பண்றாங்க. அதான ரெண்டு நீங்க எடுத்தது. அந்த ஷாட் டேய். புஷ். ஹெல்ப்டா ஆதி டேய். ஹெல்ப்டா. ரெண்டு புடிச்ச த்ரோ அடிச்சான். உழுந்துட்டே த்ரோ அடிச்சான். அது கரெக்ட்டா ஒளிஞ்சிட்டு அங்க போய்ட்டோம். கொஞ்சம் நின்னு அடிச்சா போர் அடிச்சேன். அப்ப டவுட்டாவே இருந்துது. புடிச்சாச்சு. நான் ரிலீஸ் பண்ணுவேன் டக்குனு இங்க அடிச்சிட்டேன். கொஞ்சம் நின்னு பார்த்தா ஆச்சா நோ பால்டா. கேட்டுக்கோ ஃப்ரீ ஹிட். இப்படிதான் கைங்க. டேய். மாமா வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே சொல்றேன். ஏதோ கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்த வாரம் வேற இருக்கீங்களா நீங்களா? இவன் மட்டும் இல்ல. அதுக்கு அடுத்த வாரம் சொல்லுங்கடா. யார் யார் வரீங்க? ஆஃபி அடிக்கணும். டைமுக்கு வருதுன்னா வாடா. போச்சுனா பரவாயில்லை. இல்லடா ரெகுலரா வரும். ப்ரீவியஸ் நைட் ரெகுலரா வரது பிரச்சனை கிடையாது. கிரவுண்ட் தரனா எங்க லொகேஷன் கேளு தப்பு கிடையாது. நீ ஃப்ரைடே நைட் மேட்ச் நினைச்சு ஸ்டார்ட் நீ பண்ணு. அவ்வளவு நேரம் எல்லாம் கண்டதா பேசிட்டு இருந்த. ஒரு லொகேஷன் எங்கன்னு கேட்க வேற வாடையா? அது இல்ல. லொகேஷன் எங்கன்னு கேட்க எவ்வளவு கஷ்டமாயிடும். சூப்பரா இருக்கு. நீ இது இப்ப இந்த வருஷம் தான் வர ஆரம்பிச்சு. எல்லா கிரவுண்டும் தெரியுமா? தெரியல. கிரவுண்ட் தெரியாதா கூட அப்படியே வர வேண்டியதானே. நம்ம ஏரியால 4 பேர் கிளம்பிட்டு இருக்கோம்.
இந்த ஸ்விஃப்ட் நீ கேட்டனா இல்லையாடா எப்படி வரேன்னு அப்பயே என்கிட்ட கேட்க வேண்டியதானே சார் இல்லை ஒன் அப்னு போட்டேன் திருப்பி மேப்பில் ஒன் அப் இதுதான் ஒன் அப் இந்த வாரத்துல இருந்தா இது ஜோன்ஸ் இல்லை அதான் ஒன் அப் இல்லை இல்ல இந்த இது வாரத்துல வரை ஆயிருக்கு என்னன்னா ஒரு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணேன் ஸ்விக்கியில் இந்த பொட்டை கீழ் ஒரு ஏதோ வேணும்னு ஆர்டர் பண்ண மாதிரி அவர் வந்து எங்கேயோ போயிட்டான் வேற எங்கேயோ போயிட்டான் கிரவுண்டு இதுக்கு இல்லை அதனால நான் சொல்கிறேன் அது ஏய் டாடா டேய் சுட்டி வெல்ப்ளேயர் டேய் நல்ல ஷாட்டா டேய் இன்னைக்கு இருக்கு வரைக்கு வட வந்தானே வந்துருப்பானே சூப்பரா இல்ல ஷாட் டேய் ஏ தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்கடா சவுண்ட் நீ சொல்ற பைத்தியம் ரெக்கார்ட் ஆயிருக்கு கருப்பால செய்யணும் என்ன பண்ணுறாரு ஏய் கிரேட் ரன்னிங் டேய் गाइस ரெக்கார்ட் ஆயிருக்குமா கேளு ப்ரோ நீங்க பேட்டிங் ஆடும்போது வச்சிருந்தீங்களா ஐயோ அது கடைசியா ஒன்று நாங்க ஒரு நம்பர் ஒரு நம்பர் கொடுத்து அது கூட கிளிப் நான் வாங்கிக்கிறேன் அவர் என் ஃப்ரெண்டு தான் அவர் மனோஜ் நான் ஃப்ரெண்ட் தான் கேட்குறேன் ஒரு நம்பர் கூட சொல்றோம் அந்த அங்க ஒன்று போச்சு பார்த்தீங்களா அது மட்டும் கொடுங்க சுட்டி வெல் பிளேயர் டேய் எக்ஸலென்ட் சுட்டி தண்ணி கேட்கலாம் வெல் பிளேயர் டேய் அங்கே தானே நாய் ஒன்று போட்டு அப்படி நம்ப வேண்டியதா எடிட்டிங் எக்ஸசைஸ் இருந்தாலும் பரவாயில்ல அது ஓப்பன் பண்ணி வேற வச்சிருக்காங்க அப்படியே டேரக்டா ஒன்று போச்சு வாய் மட்டும் சும்மா இருடா டேய் மறந்துருக்க மாட்டேனே 22 பேர் அதுல குடிச்சிட்டு இருக்கோம்டா அவ்வளவுதான் தெரியாது கம்மியான ஃபேக்டர் கம்மியானே வச்சு யார் சொல்லிட்டு கவர்ஸ்ல சிப்பா சிப்பா இந்த சிப் அளவுக்கு மோசம் இல்ல ஆனா கன்வின்சிங்கா அடிக்கணும் போட்டோ போங்க கண்ட்ரோல் பண்ணி அதான் நெக்ஸ்ட் ஓவர் நெக்ஸ்ட் யாரு ஸ்னேக் போயிட்டு அதுக்கப்புறம் போயிடுவோம் சாரி ப்ரோ அப்போ கொஞ்ச நேரம் இப்போ நீங்கள் சீக்கிரம் போயிடுங்க நாங்கள் ஆடி பண்ணாலும் ஆச்சு அவங்க இவ்வளோ பேச நீ போய் போடுங்க எவர் அவர் கேட்டார் அவர் பேர் சொன்னார் அப்படியே எஸ்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு 70 மீட்டர் இருக்கும் 70 மீட்டர் எஸ்கே பாவல இன்னைக்கு 60-70 மீட்டர் இருக்கும் பரமாடி கம்முன்னு சொன்னேன் காக்காதான் பரம் தேடும் அது இவனா இருக்கும் பாருங்க காத்து மட்டும் இல்லை யோகி கூட வச்சது இல்லை அதுதான் மீட்டாச்சு இறங்கி வந்தாரு கரெக்டா செத்துருவாடே செத்துருவாடா ஏற்கனவே விழுவான் யூஸ்வலாகவே முன்னாடியே ஆர்டர் ட்ரை பண்ணிடுவான் உழுதுனே ஆடாடா ஷாட்டு முன்னாடி ஆடுறது வேறடா உழுதுனே ஆடுறது வேறடா இல்லடா வழக்கமா இது அப்படியே உள்ள வந்து கால்ல பட்டு எல்பிடபிள்யூ ஆயிரும் இந்த வாட்டி பேட்ல பட்டுரும் போன வாட்டி நடந்து வந்து போன அதே மாதிரி குள்ளமா ரைட்டா நைஸ் அடே அவன் பேர் ஏதோ டீன் ஜான்சன் போன மேட்ச் இங்கே ஆடும்போது டீன் ஜான்சன் இல்லை போது ஞாபகம் கேட்சிருவா எல்லாரும் போ பின்னாடி பின்னாடி ஆமாவோ யாரோ தடுக்கிட்டு இங்கே போயிட்டு வர அடிங்க போய் சொல்ல அடிக்க போகிறோம் நீங்கள் அதான் அடிக்க நீங்கள் சைக்கிள் அவர் ஞாபகம் வச்சுருப்போம் அவ்வளோ சொன்னீங்களே ப்ரோ ஆமாவா கௌதம் நினைக்கிறேன் கௌதம் நீங்களும் சைக்கிள் வந்துருவாங்க அடுத்த கௌதம் அருள் கௌதம் இருக்காரு அவர் இருக்காரு இன்கேஸ் அவர் ஏய் இல்லை வாங்க போ அஞ்சாவது கீப்பர் கீப்பர் அவர் இருந்ததால தான் நீ விட்ட சொல்டா வீட்டு 50 எப்படி அவுட்ட வீட்டு 50 எப்படி அவுட்ட நீ போடுறது ஃபீல்டர் தேவையில்ல அப்படியே வெளில
46 மொத்தம் ஏடா அவன் 50 60ல போயிட்டு இருக்கான்டா. 50 நான் 400 ஓவர் போட்டு 50 நீ 300 ஓவர் போட்டு 40 அப்படி போய் ஆவரேஜ் இல்ல. 46 இது போய் சொல்றியா 46 ரன் நீ கொடுத்தலன்னு நினைச்சேன். இல்ல அவன் வந்து 6 தான் ஃபீல் பண்ணி அவன் எதை ஃபீல் பண்ணுவான் 50 போனா 60 போனா என்ன? வாழ்க்கையிலே ஃபீல் பண்றது ஒரே ஒண்ணுதான். 30 ரன் போகும்போதே ஃபீல் பண்ணனா. அந்த 2 6 போயிடுச்சு அது. ஐயே ஜீரோமா. இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஓடி வந்து சரி இது பண்ணுவான்னு பார்த்தா ஃபுல்லா இல்லடா சக்கல அடிக்கல ஜெயினா ஒரு மாதிரி ஸ்னேக் சத்துருவான் பாருங்க நேரம் வந்தாலும் கீழே வந்துடும் பாஸ் தள்ளி கூட ரெக்கார்ட் ஆகுது. அவர் மேல ஆகும். லேடா டேய் கிரேட் ஷாட் டேய் அவன் ஏன் ஷாட் டேய் இதான இப்ப மாடி முதல்ல இதான ட்ரை பண்ணிருந்தான். சும்மா விளையாடிட்டு இருக்கும்போது ஆஃப் போடுங்கன்னு சொன்னான். போட்டேன் ஒரு பால் வெல்ல பின்னாடி ஆள் இல்லை. ஹலோ ஹலோ பாட்டம் வைக்கலாம். அடுத்த மேட்ச் வர மாட்டேன். அடுத்த மேட்ச் பிரசன்னா வந்து நாளைக்கு பேக் டு ஃபார்ம் ஸ்னேக் போறாது நைஸ் டேய். மேட்ச் கூட கொஞ்சம் போன மேட்ச் சரியான ரன் லவ்லி டேய். டேய் பால் பாருங்கடா பால் வாட்ச் பண்ணுங்கடா பால் வாஷ் பண்ணி அவன் கால்லாம் கொடுத்துட்டான். இவன் தான் நெட்ல செஞ்சுட்டான். யாரு ஸ்னேக்கா இது நம்பர் இதுல சிரிக்கூடாது கொஞ்சம் சீரியஸ் உங்களை பார்த்தா எங்களுக்கு சீரியஸ் ஆயிடுது. அவர் நேற்று முதல் தேதி கேட்டார் பெருமாள் வச்சிருக்கா சத்தியமா கேட்டாரா ஜெயக்கோட்டை சரி கேட்டாரு கோயில் போக முடியல போயிட்டு அப்புறம் கேட்டேன் அந்த போட்டோ அனுப்புங்க போட்டோ அனுப்பிச்சு வச்சுட்டேன் அந்த எடிட்டிங் போட்டோ சத்தியமா அனுப்பிச்சு வச்சேன் அப்படியே இது வாங்குடா. இது அது காமிச்சேன் நீங்க காமிச்சேன் நான் ஃபுல் பாடி ஷேவிங் பண்ணிட்டு அது ஆர்பிங் தான் அனுப்பிச்சல. இவருக்கு காமிச்சேன் ஐயோ எங்க டீம் ஃபுல் ஸ்டிக்கர் இருக்கு. நாம ஸ்டிக்கர். இனி இவனை பண்ண போட்டணும் உனக்கு இருக்கல ஆல்ரெடி இவன் பண்ணிட்டான்டா சுத்தர் தெரியாம சுத்தர் ட்ரிகர் பண்ணி விட்டான்டா. 15 ஓவருக்கு 60 ரன் அது கூட இல்ல ஆக்சுவலா 10 ஓவருக்கு 34 தான் இருந்துச்சு. 15 ஓவர் 110 எடுத்துருக்காங்க. 20 96. ஆமா 20 96 லாஸ்ட் 5 ஓவர் 14 ஓவர் போயிட்டு ஆச்சரி போட்டுறோம் சொல்லாதடா டைமுக்கு வந்து புடிச்சிடலாம்டா. அவ்வளவுதான் அவர் போட்டது அவ்வளவுதான் கிளியர் அவரு ஜஸ்ட் தான் கிளியர் ஆச்சு. நீ ஒன்னால மட்டும் தான் பிடிச்சிருக்க முடியும். ஆமா காவி நல்ல ஃபீல்டு வந்து இன்னைக்கு உனக்கு மிடில் ஓவர்ல போலிங்லாம் தரலாம் நினைச்சிருக்கீங்க. மெயின் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன் காலைல லேட் ஆகும். சுத்தர நான் காலி சந்தோஷமா இருந்திருப்பேன்டா. வர இல்ல பாடு பா சும்மா அப்படிதான் ஏமாத்தாத ஒரு ரன். இவங்க அடிக்கிற ரன் நம்ம வாங்கிப்போம். எதுக்கு அது அம்பேரே கொடுத்துறாரு காட்டு. போன மேட்ச் அப்படிதான். போன மேட்ச் இவன் அடிச்ச ரன் அவுட்டுக்கு இவன் டீம்ல பேர் இல்ல. என் பேர் பர்சனல் தான் என் பேர்ல போட வேண்டிய வாங்கிட்டான். அப்புறம் நான் போய் மாத்திட்டேன். ஒரு மேட்ச் முடிஞ்சு மாத்திட்டாங்க. இல்ல ஓவர் போட்டா இவன் ஓவர் ஓவர் போட்டா போட்டா அப்ப கத்துறான் உடனே. ஓவர் போட்டு சிக்ஸ் போயிட போகுது. மாத்திட்டேன்.
பிளேயர் அது சரியான ஷாட் அடி. லவ்லி ஷாட் அடே. போச்சா? சூப்பர் அடி ஆதி. ஆதித்யா சம ஃபீலிங் இருக்கு. அவரும் போய் 2 தடவை கும்ம அவரும் போயிட்டு கடைசி அடி ஓடி ஓடி எக்கச்சக்க எடுத்தான் ஆதித்யா. ஏய் ஆனா ஆதியோட த்ரோ ஐயோ அவன் கடைசி கான்ஃபர்ம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் பாதி போலிங் தான் நம்ம கொடுக்க முடியும். கரெக்டாக ஃபீல்டு மாத்திர இடத்துல போடுவோம். பேசலாம் யாரா அவர் லெக்ஸில் போட்ட பார்த்தா இருக்கலே பார்த்து கொடூர அடி இல்லை அவர் போட்டதான் கொடூர பார்த்து கண்ணாடி தரத்துல பால் பின்னாடி போச்சு சரியான ஸ்பீடு. அருள் இருந்தா சேர்த்து ஸ்பீடு போய் அப்படின்றாரு. இது எவனா தான் வாங்கிடுவான். சும்மா பட்ட தலைவா காலையில போட்டாங்களோ. ப்ரோ வீடியோ இல்லையா போடுவீங்களா ப்ரோ? ஆமா சத்யா ப்ரோ ப்ரோ வாய் மாத்திட்டீங்களா? பரவாயில்லையா? சும்மா வரும் பரவாயில்ல. இல்ல இது பண்ணல ஆடியோ எடுத்துடும். ஃபேஸ்ல பிளர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இல்ல ஓ பேஸ் அப்படிதான் வரும்ட்டாரு. அங்க பேர் ஆனா இவன்துலாம் இருக்கு 6 இவன் ஓவர்லாம் இருக்கு 6 இவன்து ரெக்கார்டிங்ல இருக்கு ரெக்கார்டிங்ல இருக்கு ரெக்கார்டிங்ல இருக்கு விக்ரம் இருக்கு ஆனால் அடுத்த பால் கொஞ்சம் அடுத்த பால் இந்த பாட்டிலுங்களா பிஸ்கட் பாட்டிலுங்களா ஏதோ கூப்பிடுறேன். ஆமாடா அடுத்த பால் ஜஸ்ட் ஒன் பிக்சர் விழுந்தது. அவன் முன்னாடி வந்து எங்கேயோ ஓடி வந்துட்டான். பவுண்டரி வெளியே ஓடி வந்தான். தண்ணி கேட்குறாரா ஏதோ கேட்குறாரு. பால் ஸ்டார்ட் இப்போதான் உள்ள போயிருந்தேன் எதுக்குள்ள இல்லடா ஆதி கேக்குறேன்டா. ஏய் ஒண்ணு வேண்டா என்ன ரெண்டுங்க அப்படி போட்டு எனக்கு மெசேஜ் ஓப்பனிங்கே இல்லையே சரி நீ போடா அப்படின்னு. இல்ல ஆமாடா ஓப்பனிங்கே இல்ல நீ ஆமாடா நீ ஓப்பனிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமா 20 வரல 25 இருக்கும். ரொம்ப தூரம் சரி சரி எவ்வளோ லாங்கஸ்ட் ஏகே இப்போதான் சொல்லி அனுப்பிச்சேன் இந்த மாதிரி மட்டும் பண்ணாதடா. இந்த மாதிரி அவுட் ஆயிடாது. உனக்கு அவன் தானே பவர் ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா இன்னைக்கு டெவலப் பண்ணி ஆடு ஃபுல்லா சிங்கிளா ஆடி உன் பவரை மனசுல வச்சு ஆடுறா. எஸ்ஜி ஆடாது பிடிஎம் வீடு எஸ்ஜிங்க 4.5 அங்கே க்ளவுஸ் நம்மளுதுனா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான ஆமா சுத்தி வளர்த்தோம். காலைல அவனோட ஆமா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவன் தான். சொல்லிடு எடுத்துக்க சொல்லு. இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவன் தான். அந்த க்ளவுஸ் மீட்டிங் வச்சிடலாம். க்ளவுஸ் ஹெல்மெட் அந்த பேர்லாமா வந்தோம். ஏய் இல்ல இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குடா. ஆமாண்டா யூஸ் பண்ணல நம்மள்ட்ட கூட பேக்கில் வச்சு ஈரமாக இருக்கும். இருடது ஹெல்மெட் தாஸ் ஃபீல்டிங் நிக்க முடியுமா இல்லை நான் வரட்டா? போடுறேங்களா? சரி அதில் தண்ணி இருக்கு. அது பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்கு. அவரேஜ் போயிட்டு வேணும். ஆமாம் போதா கேமரா எவ்வளவு இருக்கு? அது ட்ரைபாடு ஹிட்டால் வச்சிருக்கேன் யாருக்கும் தெரியாது. எங்களுக்கே தெரியாது. ஓரளவுக்கு தெரியும். இந்த ட்ரைபாட் இல்லைனால ஜூம் பண்ண முடியும். ஓகே ஓகே பரவாயில்ல ஓரளவுக்கு தெரிஞ்ச போறேன். இப்போ இதில் வாங்கிப்பேன் கமெண்ட்ஸில் போட்டு வீடியோ எடுத்துப்பேன் என் ஃபோன் இவ்வளோ மினிட்ஸ் அவர் போட்டார். ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. ஐயோ கிட்னி டெஸ்ட்ல
அழகா வந்தாரு போய் சூப்பர் எட்ஜ்டா டேய். இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போன வாட்டி அதே மாதிரி விக்கெட் ஹோல்ட் பண்ணிட்டோம்னா இறங்கி அப்புறம் இறங்கி அவர் அடிப்பாராண்டா அவர் நல்லா கேட்கறாங்க. நீ ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க வெளியில போய் இருக்கு டைம் இது ஒரு சொல்லுறேன். சரி கொஞ்சம் குடிப்பீங்க, கொஞ்சம் கொண்டு வந்து குடிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு ஏய் சம்மர் அணிடா டேய், சம்மர் அணிடா டேய். சூப்பரா ஸ்னேக். அதுக்கு முன்னாடி அடிச்சாங்க எனக்கு எல்லா பாலும் அப்படிதான் அடிச்சாங்க. முன்னாடி லெட்டர் அதான் bro உங்க போட்டு ஸ்பெஷாலிட்டி. வராதே நீங்க காச்சே டேய் இல்ல அநியாயம் இல்ல டேய். ஒத்துக்க மாட்டா. இந்த வீடியோ பாருங்க. தியாகா வேஸ்ட் தியாகா அடிச்ச 4 ரன்ல 3 ரன் போடுறா. டைரக்டா கீப்பருக்காவது அடிங்க, தரையில அடிக்காதீங்க. வா இல்லடா ஐபோன் ரூம் காட்டா. ஐயோ வா அந்த காப்பி கலர் அட கான்செல்டா இவ்வளவு எல்லாம் இருக்காதா. அவன் இங்க ப்ரோ மேக்ஸ்ரா. நாலு மேட்ச் ஆடுனா சூப்பர்டா டேய், சூப்பர்டா டேய். அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருடா, வேற லெவல்டா டேய். கேடுறா. வேஸ்ட் தேவல 6:30 பாட்டு 142 matches 150 30 31 minutes. நம்ம எவ்வளவு மொத்தம் இது ஏழாவது ஒரு தானே பாட்டு அதான் அதுதான் அந்த 3 ஓவர்ஸ் 3 ஹெட்ஸ் அந்த மாதிரி போகும்போது அந்த மாதிரி கூட 4 இல்ல இல்ல அந்த இதுல சரியா இருக்கும். அவர் பவர் பிளேக்கு எல்லா மேட்சும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் லாஸ்ட் வருது. நீங்க இல்ல பே அது இது இங்கயா அங்கயா ஆடாது அங்க 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 குறிச்சிட்டு 3 பால் நின்னு நான் என்னடா தப்பு பண்ணேன் கரெக்ட்டா போட்டுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. கரெக்டான பேஸ் தான் அது. நம்ம சர்வே ஆயிட்டோம். ஆனா அந்த மேட்ச் அதுவும் வின் பண்ணிட்டோம். ஞாபகம் அங்கிள் கடைசில அந்த மேட்ச் பை சொல்றாரு. இன்னைக்கு நைட் தான் ஊர்ல இருந்து வராங்க. ஏன் மேட்ச் போட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் அவனே ஏதோ offensive எடுத்துட்டான். என்னாச்சு அதான் என்ன சிச்சுவேஷன் என்னாச்சு பேட்டிங் அவங்க கத்திட்டே இருந்தாங்களா இங்க? நீ கட்டுப்பாடு அவங்க கத்திட்டே இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்க. என்ன கட்டல அவன் கேட்ட ஏன் அவன் வந்து கடைசி ஆட விட்டுனா என்ன கட்டுன்னு சொல்லிட்டான். ஆமாண்டா அந்த நான் தான் என்ன சொல்றேன், நீ எல்லா மேட்சும் 5 ஓவர் டீம் எங்க டீம் போனர்ஸ் கூட 5 ஓவர் நான் சில வாட்டி தர மாட்டேன் உனக்கு. ஆனா நீ வந்து எல்லா மேட்சும் 5 ஓவர் கொடுத்து பேட்டிங் பின்னாடி நானே 6-7 தான் தர முடியாது. இவன் தர முடியாதா? இல்ல சில மேட்ச் ஓப்பனிங் இறக்கி விட்டோம். 3 மேட்ச் ஓப்பனிங் இறக்கி விட்டோம். நீ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா ஓவர் கம்மி பண்ண ஓகே வாடா அப்படின்னு கேட்டேன். ஆனா அன்னைக்கு போன வாரம் வந்து பார்த்துட்டு நேத்து சூப்பர் மேட்ச் போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனான். அதான் தெரியல. அவரு ஏய் குட் கால்டா டேய் குட் கால்டா டேய். நம்ம தெளிவா இருந்துட்டா போறோம் ப்ரோ. நம்ம தெளிவா இருந்துட்டா இப்ப அவன் தெளிவா வேணான்ட்டான். எனக்கு அவன் சண்டையா தான் டீம்ல நல்லா போயிட்டு இருக்கோம். ஓப்பனிங் ஆடி கட்சியில அவன் ஓப்பனிங் அவன் ஆடுறான் எங்க டீம் அவன் தான் ஓப்பன் ஆடுவான். யாரு ஓபனரா? ஏமாத்தி ஏதோ பண்ணுதுடா. எங்க டீம்ல பேட்டிங்கே தர மாட்டோம். ஓகே டீம்லயா? இது ரொம்ப ரேரா ஆள் இல்லன்னா அவன் ஓப்பனிங் ஆட விட்டீங்க. இல்ல அவன் மோஸ்ட்லி 5 ஹவர்ஸ் போட்டுருவான். மோஸ்ட் ஆஃப் தி மேட்ச் 5 ஹவர்ஸ் போட்டுருவான். ஏன்னா அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் ரொம்ப ரேர். அதனால இந்த மேட்ச் ஏதோ போட மாட்டான் ஜோர் எல்லாம் சொல்றேன் நான். எப்படி இல்ல கடைசில கோவிட் முன்னாடி ரெகுலரா ஆடிட்டு இருந்தோம். கோவிட் வந்து எல்லாம் அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. பசங்க அப்படியே பிரிஞ்சிட்டாங்க. நான் கோவிட் அப்புறம் ஏய் சம்மர் அணிடா ஸ்னேக். கோவிட் அப்புறம் தான் எங்களெல்லாம் வந்து ப்ரோன்னு காமிச்சாங்க. அவனே ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிங்கனா அப்புறம் எங்களை தான் ப்ரோ நம்ப வச்சான். எல்லாரும் ஜெயிச்சு நாங்க வேஸ்ட். இல்ல ஃபர்ஸ்ட்ல டென்னிஸ் பால்லே ப்ரோ மாதிரி பண்ணுவான். கிரிக்கெட் பால்ல அவன் தான் இன்வென்ட் பண்ண மாதிரி பண்ணுவான். நான் எங்க போனாலும் வந்துருவான். ஒரு தடவை ஃபீல்டிங் கூட மரத்துல சொருகிட்டான்.
ஆமா நின்னுட்டு இருக்கும் கை வைக்கிறா கை ஃபுல்லா ரத்தம் அதான் நின்னுட்டு இருக்கும் போது செத்துக்குண்டா ஒரு நெக்ஸ்ட் ஆட கண்ணு அடிபட்டு இல்ல அன்னைக்கு மோஸ்ட் இவென்ட்ஃபுல் டேல அது எங்க எல்லாமே நடந்தது அன்னைக்கு அன்னைக்கு சண்டே பேக்கன பேட்டர் அடிச்சான் அவர் எதுக்குல அன்னைக்கு தான் நெக்ஸ்ட் ஆடி தைவோ அண்ணன் அரவிந்த் அடிக்க முடியும் ஜாகோட ஃப்ரெண்ட் இருக்கீங்களா ஜாகோட ஃப்ரெண்ட் ஜாகோட ஃப்ரெண்ட் டீம் ஓவரா பேசுறாங்க போலீஸ் தம்பி டீம் ஜாகோட தம்பி டீம் போலாம் இவன் டிராகனடா யாரா பேக்கன பேட் அவுட் டிராகன் கோட் போற அப்படி அவ்வளவு பேட்லாம் வீட்ல இருந்தான் சண்டை ஜிபி கால் பண்ணா அத கவுன்சிலரை கூட்டி அடிச்சு விட்டான் கவுன்சிலர் இல்ல யாரோ ஒரு பெரிய ஆளு அடிக்கிற சத்யானந்தா அவர்தான் கவுன்சிலர் வார்டு நேரு காலி வார்டு கவுன்சிலர் சத்யானந்தா அவர்தான் அவர் வந்துட்டாரு வந்து யார் அடிச்சுன்னா அவனுக்கு நடுவில் அந்த பசங்க அவனுக்கு ஆதமாக ஏரியால சைவு வந்தான் என்ன குண்டு சைவ் தான் முதல்ல அடிச்சான் சைவு இறங்கி வந்தான்டா இறங்கி வந்து தியாகானே எங்காவது போயிடேன் இவன் கம்ம ட்ரை சீரிஸ் அவன் இவன் கம்ம தான் இருந்தான் இறங்கிட்டு பலாருன்னு அவனோட அடி எதிர அவன் அடி வேண்டி போக வீரர் இருக்கா அவனை அடிச்ச போயிட்டு சிங்கம்ல அதேதான் அது நடந்தது ஆக்சுவலா லைவா நடந்தது அதாவது ஆமாடா யார் ஆளு இவன் கேட்டான் அங்கன்னு கை காமிச்சான் அதுக்குள்ள டபுள் அடிச்சான் அவங்க சொல்றாங்க இப்ப திரும்பி சைவ் ஒண்ணு வந்து இப்ப நீ திரும்பி அவன் அடி அப்படின்றாரு எனக்கு அடி அவனை திரும்பி இப்ப அப்படின்றாரு உடனே யாரையும் சொல்லிட்டு வேணாம் அப்படின்ட்டு அவர் சமகாரிட்டாரு அப்புறம் எதிர என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு அவர் சமகாரிட்டாரு அடுத்து பசங்க தெரிச்சு ஓட்டானுங்க சைடு இந்த 5 நிமிஷம் இந்த ஏரியாவை பார்த்தா முடிஞ்சு ஓட்டானுங்க எல்லாரும் மரத்துல அங்க மரம் இருக்குல்ல ஆமா மரத்துல எல்லாம் முடிஞ்சு ரெண்டு வாரம் தான் ஆச்சு அவன் சாரி சொல்லிட்டான் சைவ போயிட்டு ஏன்னா சைவ போட்டோம் தெரியும் நாங்க சின்ன வயசுல ஆடுறோம் தெரியும் சாரி சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சோம் 2 ஓவர் தான் இருக்கும்டா நேரம் மரம் சரிடா பாயிண்ட் 2 தான் பாரு குடுகுடுன்னு ஓடி போய் தடிய போய் டவுன்ல குத்து மரத்துல குத்தி நடுவுல இங்கல நான் இங்கே சம்பரத்தம் ஃபுல்லா அப்படியே அள்ளி போட்டு கழுவி போனான் அவன்கிட்ட தான்டா இருந்தா என்ன ஆச்சு தெரியல ஓடுனா இப்படி போய் மண்டையில அதை விட இவென்ட் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில பவுன்ஸ் ஆச்சு எழுது பால் பவுன்ஸ் ஆச்சு எங்க போன மேட்ச் அங்கேயே தான் விட்டானா பாத்துக்கலாம் சாட் ஆடாத உனக்கு எப்படி பிடிக்க மாட்டாங்க நீ போ ரூம் கொடுத்து அப்படி அடிக்காத நீ நின்று ஆடு தூக்கி விடுவான் போன மேட்ச் இதே தான் விட்டான் அதே இடத்துல கேம் ரூம் அவன் பண்ண மாட்டான் உன ஸ்னேக் அவுட் 61 வேணும். ஆடிட்டு இருக்கான் ஸ்டேக் ஸ்னேக் அவங்களுக்கு நீ வேணும் இதுக்கெல்லாம் ரன் வர மாட்டியா அவனுக்கு ரன் இல்ல அவருக்கு சை கிட்ட பாத்துக்கிறான் ஐயோ போன மேட்ச் பண்ணது மாதிரி கரெக்ட் பண்றான் அதே வந்து தான் போடுறாங்க அந்த ஷாட் அடிச்சிருப்பா வெயிட் பண்ணாங்க ஆமா சுட்டியாங்கடா அப்ப போலாம் ஏடா குச்சாட்ரா டேய் வேணும் வேணும் உங்க எல்லாம் இப்படி பண்றான் இப்படி அடிக்கிறான் நீ ஏன் இப்படி பண்ற நீ இப்படி அடி வரல இல்லடா நீ இப்படி பண்றல்ல அத நல்லா பேக் கொஞ்சம் தூக்கு வெயிட்டா இருக்காதுன்னு தெரியல தெரியல இந்த நான் அதான் எம்ஆர்எஃப் மாத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஷார்ட் அடே கபலி ஒண்ணுதான் போ பால் இங்கிலீஷ் நீங்க ஃபர்ஸ்ட் ரன் புஷ் பண்ணிக்கோங்கடா இந்த ஓவர் அப்படியே அடிச்சு பாருங்க ரன் இதுல 2 ரன் எடுத்துக்கணும் இந்த பாலுக்கு 106 102 பரவாயில்ல ரன் அப்படியே கீப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க டேய் பேசி அடிக்கோங்க பாலுக்கு ஒரு ரன் அவ்வளவுதான் சிம்பிளா ரிக்வயர்ட் ரேட் அவ்வளவுதான் பாலுக்கு ஒரு ரன் அதை ஏற விட்டுறாம ஆடுங்க சூப்பர் பார்ட்னர்ஷிப் செம்மையா போயிட்டு இருக்கு
அதான் ஒன்று சொல்லிட்டேனே ஆல்ரெடி 7 பேர் தான் இதுடா. இன்னைக்கு ரெகுலர் டீம்ல 7 பேர் வரலாம். எக்ஸலன்ட்ரா டேய். ஏய் சூப்பர் ஒர்க்டா. அவ்வளவுதானா கைஸ்? வேற லெவல்டா. இதே போகாம இருந்தாலே போதும். ஹலோ இந்த பண்ணலாம் நம்ம தான் உட்காரணும்டா. அதுவும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் வர வாய்ப்பு கல்பேர்டா ஸ்னேக். சென்சிபிள்டா டேய். நீ யாருமே ஏய் அது ஓடா நீ. ரன். Come on guys, come on. Run. ஏய் ஒர்க்டா டேய். ரன் ஈஸி ரன். ரெண்டு பால் மூணு தான் பெருமையாக போச்சு. அவனுக்கு தண்ணி வேணா குடிச்சுவாங்களா? ஆதி தண்ணி வேணுமா? இல்ல, இல்ல, எப்படின்னா, ஒண்ணே வரணும். தூக்கம் எதிர்பார்க்கலடா. என்னடா, வாட்டர் புஸ்டி கவர். அந்த பாட்டில் எவ்வளோ அது கொடுங்க. அது கூட அது கூட. எவ்வளோ இருக்கு பார்த்து ஃபுல்லாக வேணா ஊற்றிட்டு இதுல இதுல இருக்கு. இல்லை தூக்காண்டி எவ்வளோ உட்கார்ந்து எவ்வளவு இருக்கு பாருங்க. என்ன இது கொஞ்சம் இது போடுங்க சரி மேல குடிக்க மாட்டாங்க. வந்துடும் அவனே இல்லை இன்னும் அடிச்சு விடலாம். 2 ரன் ஓட அவன் தானே கொடுக்குற இது நேற்று கிங்ஸுக்கு போயிருந்தோம். 2 பேர் பாஸ்ன பாயிண்ட் தான். அப்படியே என்ன பண்ண கிங்ஸ் போய் அவன் கிட்டு வாங்கினான். ஷார்ட்ரா டே அவுட். நம்ம டீம் யார் அவுட் அவங்க டீம் ஸ்னேக் இல்லையே இது ஸ்னேக் நம்ம சொல்லியிருப்போமே. அட்ரா அவுட்ரா ஒருத்தன் ஜாக் பண்ணிட்டு ஓடி ஃபாஸ்டர் ஓடுது. நீ வேணா ஓடி போகணும். அதான் முன்னாடி யூஸ் பண்ண முடியும் சார். இனிமே அவனுக்கு எதுவும் தடங்களே இல்லை. அவன் ஓடி வந்துட்டு இருந்தான். இந்த பால் ரன்னே இல்லை, கைக்கு போகுது. அது ஓடக்கூடாது. எஸ் சொல்லிட்டு நின்ட்டான்றான் பைத்தியம். இவரு மட்டும் அப்படியே எனர்ஜியா இருக்கு. எதுக்கு ஓடணும் போட்டேன்? என்னடா ஓடனா? நீ நோனோன்னு சொல்ல பட்ட. நீ அவனை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். உன்னோட கால் தான் அது. உன் எண்டு தான். கைக்கு வருது பால். பவுன்ஸ் கரெக்டா இருக்கு. இல்லை அவன் வேகமாக வேறு அடிச்சான். லைட்டாக தொட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, வேகமாக அடிச்சான். அப்படி வந்துட்டு நின்று அப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் சரி அது கொஞ்சம் அப்படியே நானும் ஜர்க்கட்டேன். ஓடி தானே ஓடி இருப்பேன். Good innings for partnership. நம்பி எல்லா மேட்சும் இப்படி அவ்வளோ நம்பிடாதீங்க. பார்த்தா இதே இப்போ ஒன்ஸ் இந்த ப்ளூ மூணு இருக்குது. நாங்கள் இப்போ பெஸ்ட் இன்னிங்ஸ் அங்கே இருக்குது தான். Oh, humiliating. ஸ்னேக்கர் கையில் பிடிச்சி இழுத்து போகிற வருதானே. பாதி வீட்டுக்கு அந்த சைட் நூல் வேறு தெரிஞ்சு வரும். அதை பிச்சு விடு. என்னது எஃப்எல்எக்ஸா? ஏய் பியா நவுந்து வா மேட்ச் பியா. வீடியோ கரெக்ட். ஓ சாரி.
ஆயிருக்குள்ளது நான் சொன்னேன் அங்கதான் நோக்கி இப்ப பாத்துக்கோ இப்ப நீ சூஸ் பண்ணிக்கோ இல்ல இல்ல எனக்கு அது வேணும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் அப்புறமா இருந்தாலும் பரவாயில்ல நான் இதை கட் பண்ணி use அதோட அதுதான் அசிங்கம். பரவாயில்ல இதை கட் பண்ணி நான் நீ use அமனமா நின்னா உனக்கு ஓகேடா அவங்க வீடியோ எடுக்கிறாங்கடா என்ன யூடியூப்ல அப்படியே பேன் பண்றாங்க. அதுல வேற ஆப்ஷன் கேட்கும் சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லியா இந்த வீடியோ அப்படின்னு இல்ல ஆக்சுவலி இவ்வளவு நேரமா எதுவுமே அவங்க எவனோ ஒருத்தன் இறங்கினான்டா கீழே இதை கொண்டு வரேன் சொல்லி கூட்டு வந்துட்டாங்க இது வேணும். போன மேட்ச் மாதிரியே தான் தரேன். பின்னர் கண்டினியூ பண்ணாங்கன்னா விக்ரம் போவோம். ஓகே ஓகே சரியா? சிரமம் தெரியல இப்போ விக்ரம் கட்டி தான். டேய் ஓடியாரா பயமா இருக்குது எப்போ வருவானே தெரியல ஒரு மாதிரி ஆடான ஸ்பீட்ல வந்துச்சு ரைடா ஆதி கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடு ஏய் என்னடா பண்ணு எவ்வளவு எடுத்திருக்கான் 25 23. பரவாயில்ல, first match நல்லா ஆடினா, இந்த match நல்லா ஆடுறான். 25 அதுக்கு அடிச்சிடலாம். நம்ம கூட சேர்த்து. 9 run அடிச்சிருக்கா, போ. அதிகடா பட்ட ஒத்த எவ்வளவு 11 run அடிச்சிருக்கா, போ. அது நீ எவ்வளவு ஸ்ட்ரைக் இருந்தா பாரு பாரு அது சொல்றேன் 43. Played bro. Lovely. Come on, shot, bro. Well played. Upgrade. Player ஆதி ஓடு 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 another one run Level ready. player ஆதி குத்ரோ இப்படியே விடுங்க. நம்மளுக்கு ஆடும்போது நம்மளோட ஆடும்போது எல்லாம் அடிப்பான் நம்மளோட ஆடும்போது 500 200 ரன் அடிப்பான் இவ்வளவு மீட்டர் இருக்கு ஆமா சிவமணி நல்ல பேட்டர் இது ஆக்சுவலி மிட்டாலி இன்வெஸ்ட் பண்றாங்க ஆமா நீ ஆட மாட்டே செத்துருவேன் ஏடா எஸ்எஸ் ஓட கம்மி தானே வளராத என்ன வளரிட்டு இருக்க எடுத்து பாருங்க, இருக்கு பாரு. நம்ம வீட்டா இருக்கடா, தூக்கி எடுத்துட்டு போகுது. ஆனா சிவமா இது விக்ரமுக்கு எடுத்துக்கலாம் இன்னைக்கு கை உடைஞ்சிருக்கு சும்மா பிடி வேணாம் பேட்டர் கை உடைஞ்சிருக்கு உங்க மொபைலா என்னடா சொல்ற இது இப்படி தூக்கும் போது அதுல வெயிட் அதிகமா தெரியுது. அந்த weight தெரியுது. டேய், இது இப்படி கீழே பாட்டம் வெயிட்ல எனக்கு தெரியல இப்படி தூக்கும் போது தெரியாது. இது full weight இருக்கு அது பாரு, அது அப்படியே லைட் எடுத்து போடுங்க. என்ன இருக்கு? இது பாரு. நம்ம வீட்டா இருக்கு, தூக்கும் போது. ஏய் இது இங்க ஏனா அது பாட்டம் ஹெவிடா இது டோட்டலாவே ஆனா இது இது பாரு, செத்துருப்பல்ல, இப்படி ஆடி. உள்ள ஃபர்ஸ்ட் பால் உள்ள குச்சி அவ்வளவுதான். மேக் நீ ஆடுன ஃபர்ஸ்ட் பால் உள்ள வந்து சிப்பு தான் பண்ணலடா. ஏய் அது இது ஒரு பால் என்னடா மூணாவது பண்ணல. ஃபர்ஸ்ட் பால் கீழ விழுந்து. பேட் வச்சு ஃபர்ஸ்ட் பால் நீ ஆடுன இது நான் அது பேட்டே சொல்ல மாட்டேன்டா ஞாபகம் இருக்கா அண்ணா இங்க வந்து அவன் போடும்போது தெரிஞ்சி இங்க தான் வருது அதான் தெரியும். நீ கீழே விழுந்துலயே அடிச்ச நம்ம ஆடுறீங்க. நம்ம பாட்டா சிப்பு. ரன்னிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஏய் எஸ் நின்னுட்டாடா ஒரு நிமிஷம் நல்லா ஷாட்ரா டேய். சூப்பர் அடே இல்ல 29. கமான் அவன் நிக்கறவன கூட அவன் ஒரு ஜர்கஸ் நின்னுட்டு திரும்பி வந்தான் ஆனா நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன் ஆனா இதுக்காக தெரிஞ்சு அவுட் ஆயிப்பதான் தோணுது. ஏன்னா இங்க இருந்து நான் நீ அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு அதான் இல்ல எப்படி இருந்தாலும் அவுட் ஆயிருப்பான்னு தான் தோணுச்சு. அது பார்க்கும்போது இங்க இருந்து
பாலுங்கடா. ஆடுறா டேய். ரன் ரன் ரன். ஒண்ணுதான். ஏய் ரன் ரன். குட் கால் டேய், குட் கால்டா. ஏய் மால ஏன் போ. பண்ணும்போது லைட் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க இருக்கு வெயிட். நம்ம வெயிட் அது. முடியும் இல்ல. ஒரு டம்புக்கு மேல அவ்வளவுதான். 6 ரன் வித்தியாசம் வந்துச்சா? 5 ரன் வித்தியாசம் வந்துச்சு. 52. நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. அவங்களோட வெளில போட்டு எப்படி ஃபினிஷ் பண்றோம்னு தான் கேட்டு சரியா தான் போயிட்டு இருக்கு. ஆமா கையில நான் வந்து ஒரு 12 வருஷம் ஆச்சு. இது இப்படி பண்றாங்க என்ன தெரியுமா? போல இருக்கு இது தூக்கி போடலாம்னு தோணும். அவன் அங்க தூக்கி அடிக்க சான்ஸ் கிடைக்கும். இப்படி தூக்கி ஆடுறதுனால செம்மையா ஒரு ஃபீல்ட்ல எப்படி ஓவர் பண்றாருல பாலுக்கு ஒரு ரன். இது நீல ராஜேஷ் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா ஒரு 3 நிறைய தண்ணி குடிக்கலாம். வளரும்போது ஒரு நாளைக்கு ஃபுல் ஜெனரலாவே சொல்றேன். ஒரு நாளைக்கு ஜென்ரலாக ஓகே வளரும்போது தான் ஸ்ட்ரெயின் தெரியும். இல்ல இது போட்டு ஏதோ டைட்டா இருந்ததுன்னா தெரியல இது. வைடு நம்ம மாட்டிக்கிச்சு போல. நான் சொல்றது எப்பயும் நீங்க 1.5 மணி நேரத்துல போட்டுருவீங்க. நீங்க 1 hour 40 minutes ஆகிட்டீங்க. அவர் நான் போடும்போது உங்களை மாதிரி ஒரு 3 டீம் கிடைச்சா போதும். கரெக்டா டைம் ஷாட் ஆடியோ. பாத்து ப்ரோ. ஓடே 4 ஆடுறா டேய். ஆதி சரியான ஷாட் டேய் ஆதி. ஃபீல்ட் பாஸ்டரா டேய். மூஞ்சி ஆகி இல்லடா. ரெண்டு பேர் கரெக்ட். யார் ஆடுறா? அவர் தான் போகணும். அவர் போனாரு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்றாரு. எப்படி பண்ணாரு? ஏய் அண்ணா பால் அடிச்சா. ஏய் ஆதி எக்ஸலென்ட் டேய். என்ன கேட்காத, நான் வாங்கியிருக்கேன். நான் அப்படிதான் சொல்றேன். ரன்ன பால் தான் தேவை. ரன்ன பால் தான் தேவை. ரன் ரேட் கம்மி பண்ணிட்டீங்க. தெரியுமா இல்லையா? நான் வாயில அடி வாங்கினேன். கையில அடிச்சு வாயில அடிச்சு. அது எப்படின்னா அப்புறம் இன்னொரு ஃபீல்டிங் வராரு. ஒரு ஓவர்ல ஏன்னா வலிக்கலடா. 10 இது ஆச்சு அவ்வளவுதான். ஏய் ரெண்டுமே நம்ம பால் தானடா. முன்சே போடுவாங்க எடுத்து. ஒண்ணு நம்ம பால் தான். வெயிட் நம்மளுது. ரெட்டே தெரியல. ஒரு 5 மேட்ச் அவனுக்கு விக்கெட்டே விடல. அதான் அந்த மேட்சோட லாஸ்ட் பால் கிடையாதுடா. வாயில வாங்கி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மேட்ச் ஆச்சு. வாங்கணும். நம்ம அதே மாதிரி ஷார்ட் பேட்மேன்ல விக்கெட் அடிச்சு நானே விக்கெட் எடுத்து கொடுத்து போய் ஆரம்பி. அவங்க எப்போ போட்டு அடிக்குது. நம்ம போயிங்க போய் வித்தியாசம். ஆமா 3 கேட்ச் கலப்பணும். நம்ம கொடுத்தது நம்ம அப்ளை பண்ணி லிங்க் வந்து ஈஸியா செட் பண்ணி. வேற தான் நிறைய நிமிஷம். கண்ணை முட்டு சும்மா கட் அடிக்கணும். கேப் பிக் பண்ணலாம். மிஸ் பண்ணு ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். அவன் என்ன பண்றான்? டென்ஷன் ஆயிடுறான். போறான். இந்த கேப்ல அடிக்கணும்னு பாக்குறான். சரி ஓகே. எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி. வெல் பிளேட் ப்ரோ. நல்ல ஷாட் ப்ரோ. அந்த அளவுக்கு நம்ம இது கிடையாது. நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நார்மலா ஆடு. அதுவே பட்டு ஒரு ரன் வரும். ஏ பாலுக்கு ஒரு ரன் நம்ம எடுத்துட்டாலே நம்ம ரன் வந்து தெரியாதுடா. இப்பயே பாரு 11 ஓவருக்கு 61 வந்துருச்சு. அதான் டக்கு முடிஞ்சிருது. அது கடைசியில 2-3 இன்னிங்ஸ் அளவுக்கு இருக்கும். 2-3 4 அடிச்சிட்டாங்கன்னா ஈக்குவலைஸ் ஆயிடும். இப்போ பேக் ஷாட். சாரிப்பா. குட் கால்னா. ஓகே என்ன பண்றீங்க? கடை தானே ப்ரோ எத்தனை பண்ணுறாங்க. இதே மாதிரி பண்றீங்க. எக்ஸலென்ட். கொஞ்சம் 7 டிகிரி போயிடுச்சுன்னா நீ போய் அடிக்கலாம். செட்டில் ஆகணும். அந்த இடத்துல டார்கெட் பண்ணி நீ ஏமா மாற்றவே மாட்டாங்க. அடிக்கிறது மட்டும் அந்த குயிக்காக ஒரு 20-25 ரன் வந்துருச்சுன்னா மேட்ச் மாறிடும். அவ்வளோதான். ஏற்கனவே 4 விக்கெட் வேறு ஒரு 40 ரன் அடிச்சுன்னு மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரிஸ், மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். மட்டும்தான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி 10 ரன் இருக்குது. நான் போயிட்டு யூஸ்வலாக வந்து 10 ரன் வந்துச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போன மேட்ச் செம்மையாக போச்சு. நம்ம போகிறேன் பார்ட்னர்ஷிப் வேறு லெவலில் போச்சு போன மேட்ச்.
இந்த மாதிரி தான் போயிருக்கு போறீங்க ஆல்ரெடி இது வந்து நம்ம அதான் லேட்டாக வந்து எனக்கு ஆனர் பண்ணுது இல்லை குரூப்பில் கொண்டு போய் வேணா பேசணும் ஸ்பீக் அடிச்சிடலாம் அது குரூப்பில் சேர்த்து ஸ்டிக் ஒரு மாதிரி இருக்குல்ல உள்ள கேக்குது ஓ அதாவது பேக்லேருந்து அண்டமன் கார்டு எல்லாம் பெரிய விஷயம் இல்லை இவங்க ஆனால் பேட்டு எல்லாத்துக்கும் ரெண்டு பேட்டு அந்த 2 பேட்டும் வந்துருக்கு சரி யார் அது பேரா கிரிக்கெட்டில் யார் கம்பேர் ஒருத்தர் என்னோட ஆஃபீஸில் வச்சுருக்கேன் சிவான் தேனி அவரே இவர்கிட்ட கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் இந்த ஊரில் 4 ரன் இருக்குது நம்மளுக்கு டாட் பால் இல்லாமல் சிங்கில் தான் வருது நைஸ்ரா டேய் கப்லி ரன்னிங்டா 6 ரன் இருக்கா அதனாலே த்ரோவர் 6 லெவல்ரா டேய் ஓவருக்கு 6 ரன் ஆட்டிங்க டேய் ஏய் ஓவருக்கு 6 ரன் ஆட்டிங்க வேற லெவல்ரா டேய் தண்ணி இறங்க இருந்தாங்களா இப்போ அந்த விக்கெட் வந்து 82 runs 79 runs in 78 balls ஓகே தண்ணி ஏதாவது வேணும்னு கேட்டுக்கோங்க தண்ணி ஏய் தண்ணி வேணுமா சத்யானா தண்ணி வேணா சொல்லுண்ணா சத்யானா தண்ணி வேணா சொல்லுங்க அரே அவர் அப்பவே சொல்றேன்ட்டாரு அவர் 10 அடி கேக்குறாரு அவர் கை நீட்டு இருக்கு அவர் அப்பே கவுல்ட்டாரு அம்மா கேட்டே இருக்கறான் பால் ஒரு சரி தேங்க் யூ நீ பேசாம இருக்கறது நல்லது அதெல்லாம் பேசி கேட்காத இல்லை இன்னைக்கு எல்லாரும் ஆனந்த் இப்படி ஹேட்டை எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் போன வருஷம் கடைசி யாரு நான் தான் எங்க வாங்கி கொடுத்து ஆமா நானும் போல இப்போ வடை வாங்கும்போது நான் கொடுக்கல. லட்டு குள்ள ஜம்லாம் லட்டு குலாப் ஜாமுன்லாம் இருந்துடா வாங்கின எல்லாருக்கும் குடுறா அப்படின்னு மாட்டேன் வாங்கிக்கணும் திருப்பி 2 பால் கரெக்டா 25 எக்ஸ்ட்ராடா நம்மளா எவ்வளவு காஸ்ட்லிடா டேய் ரொம்ப அதான் அந்த 120 பேசுனது இதான்டா அவன் சரியா போச்சு கொடூர காஸ்ட்லிடா நீ அந்த மதியோட போட்டு நம்மளும் இதா இருந்தோம் 12 போட்டுருந்தோம் 12 ஓவர் 10 அவ்வளோ போகவே கிடையாது 22 மாதம் செம்ம டிஸ்கவுண்ட் போய் எனக்கு பெரிய நேரத்தில் நான் அட்டு வந்துட்டேன் ஒருவேளை அது இவரோட லைனை பாதிப்பு அடி பண்ணிங்க தான் எடுத்து விடுவீங்க ஒன்று அதனால தான் ஏன் அப்பே சொன்னது ஆமா நான் ஷாட்ரா பிளேயர் ஆதி அப்படி ஸ்டார்ட் டேய் கரெக்டா பொசிஷன் பண்ணிட்டு திரும்பி போலாம் இங்க வச்சால ஃப்ரண்ட் ஆஃப் சமய வச்சான்டா திரும்பி கேட்ச் வேணும் திரும்பி கேட்ச் வேணும் ஃப்ரண்ட் ஆஃப் ஹரி நம்ம இதுல விளையாடணும் அந்த மாதிரி அந்த இல்ல அந்த அளவுக்கு காட்டு திரும்ப அடிக்கல கரெக்டா பிளேஸ் மாட்டேரி அடிச்சாங்க எல்லாம் யோ செஞ்சுட்டான் இவன் போட்டானா போட்றீங்கன்னா ஃபுல் பவர் பாத்துட்டீங்க எதுல என்னடா ஏய் ஆனா மட்டும் மாதிரி 4 சிக்ஸ் போட்டான் நீங்க 4 ஓவரா ஓவர் போட்டான் அது போன வருஷம் தப்பிச்சிருச்சு இல்ல கம்ப்ளீட் ரெண்டு போட்டு பண்ணி கம்ப்ளீட் பண்ணி தான் ரெண்டு போட்டு இல்ல நல்ல மாதிரி வந்துட்டு போனாங்க ஓவர் பரவாயில்ல என்ன பண்ணீங்க லெஃப்ட் ஹேண்ட் அடிச்சு நேரம் இப்போ நாடி ரொம்ப நல்ல மாதிரி பிளேயர் டே நைஸ் ஷாட் வேற லெவல் ஆதி பிளேயர் ஆடி 45 சூப்பர் ராடி 46 பால் ஓ செம்ம கொண்டு வந்தாங்க கடைசில ஏய் ஆக்சுவலி பாத்தியா இதுக்கு முன்னாடி ஆட தெரியாம ஆடிட்டு இருந்தான் இவர் வந்து இருப்பான் பாருங்க செமையா இருக்கான் என்ன தப்பா எடுத்து சொல்றேன் அது அடுத்த லைன்ல என்ன அப்படியே என்ன பண்ணிட்டான் இவனோட ரிலேட்டிவ் தான் வைஃபோட ரிலேட்டிவ் அவன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டான் bowling மட்டும் தான் போடுவான் பேட்டிங் ஆடுறது ஏன் சொல்லி கொண்டு வந்துட்டான் ஒரு மாதிரி கடைசி விக்கெட் இறக்கி விட்டோம் ஒரு கவர் வச்சா பாருங்க தெரிச்சிட்டு போயிடுச்சு
அடுத்த மேட்ச் ஓப்பனிங் இறக்கி விட்டா 50 அடிச்சான். என்ன இவ்வளவு நல்லா ஆடுற பேட்டிங் உனக்கு வராது நீ சொன்னாங்க பேட்ஸ்மேன் தான் நம்ம இதான் அப்படின்ட்டான் எதுவுமே பேசல அப்பதான் தெரிஞ்சது இவனோட இதுக்காக சரி இவனால வரதுக்கு அடிப்பான்னு பார்த்தா இப்ப 2 ரன் 1 ரன் செண்டா சும்மா இருந்திருக்கான் அவன். நீ போலிங் போடுறத வெளில அடிச்சிருப்பா அடுத்த வயசு ஒரு ஷாட் இங்க எப்படி அடிச்சாலும் தெரியல இங்க வந்தது இப்படி நான் பாருங்க முன்னாடி ஃபுல் டாஸ் சிக்ஸ் அடிச்சான். ஃபைனல் ஃபுல் டாஸ் இப்படின்னா அது எப்படி போச்சுன்னு வெள்ளம் யாருக்குமே புரியல இப்போ வரைக்கும் இல்ல அவனுக்கு தெரியலன்னு தான் சொல்றான் அப்புறம். வாங்கடா நல்லா ஆடுறா கமான் நல்லா காம்பாக்டா ஆடிட்டு இருக்கான். நீ மூடுறா நான் பாத்துக்கிறேன். நம்ம பிக்சர் மாமா அவனோட பேட்டிங் ஸ்டார்ட் போயிட்டு இன்னைக்கு தான் நீ கொடுத்த அடி இப்ப குத்தாடா நீங்க அதான் அதுவே சொல்லியே நேத்துக்கு நீ மெசேஜ் பண்ணி கேட்டியா ஷார்ட்ரா பிளேயர் ஆதி ஷாட்ரா டேய் ஏய் மெசேஜ்ல போய்டா சூப்பர் ஆதி சூப்பர் ஆதி இல்ல இல்ல 46 balls ஓகே. இந்த மாதிரி இந்த ஓவர் நம்ம இது மாதிரி ஆயிட்டா நமக்கு சொல்லி போயிட்டு இது மட்டும் பண்ணு குட்டி போயிட்டு ஆமா இங்க மட்டும் போயிடும் நம்ம இங்க தான் இதே கிரவுண்ட் இது பிஓஜி சரியா எவ்வளோ 47 ல 62 அடிக்கு இன்னும் இங்க ஒரு வாட்டி அடுத்து 25 crores சரியா அத நீ போய் அடிச்சு டக்கு கொடுங்க அஸ்வின் நூறு அடிச்சான். 80 வந்துச்சு இப்போ அஸ்வின் நூறு இவன் 30. வாங்கிக்கோடா டேய் அவன் கூட அந்த 19 இவன் கொடுத்தாங்க 30 இன்னிங்ஸ் இருக்கு காம்பன்சேட் ஓகே அது அட்லீஸ்ட் இது ஞாபகம் இருக்கா அசி ஞாபகம் இருக்கா இது ஒரு 6 ஒன்னு வாங்கிக்கோடா மச்சான் டேய் வாடா வாடா ஆதி கமான்டா 3 4 மூணு மேல அவுட் 2 வைட் 47 டா ஃபுல் மேட்ச் 47 ரைட் பேட் அப்டா டேய் ஆதி பேட் அப்டா பேட் அப்டா டேய் டேய் எக்ஸலென்ட் இன்னிங்ஸ் ஆயிடுச்சா டேய் அடா ஆதி டேய் எவ்ரி ஜனவரி 50 போறோம். ஜனவரில போட்டு அவர் எப்படி காணா போயிறாங்க அடுத்த ஜனவரிடா ஒரு மேட்ச் அதே மாதிரி நினைச்சு ஓபனிங் அடிக்கணும் பேட்டே பண்ணலையே பிஓஜி அருள் அங்கிளும் இவனும் ஏய் செஞ்சாங்கடா இதுல ஹசில இவங்க ரெண்டு பேரும் செஞ்சாங்கடா அது ஒண்ணு இன்னொரு கடைசில பிஓஜிடா கேட்டா அப்புறம் அடிச்சுக்கலாம் கொஞ்சம் பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கும்டா இதுல அந்த மாதிரி வந்தேனா யார் போய்டா 60 டவுன் கூட நம்ம 102 இருக்காங்க டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் போன ஓவர்ல 18 ரன் இதேதான் அவங்க அதே ஓவர் கிட்டத்தட்ட 13 ஓவருக்கு 50 ரன் தான் இருந்தாங்கடா ஹலோ கரண்ட் ரேட் 6.3 ஆமா ஒரு ஹெல்ப் நீங்க சுரேஷ் அடுத்த பாட்டத்துக்கு இப்போ திருப்பி கொடுக்குறேன் இது 40 ரன் வந்துச்சு அந்த பாட்டு நல்லா பேசி நல்லா 30 ரன் வந்துச்சுன்னா ஓகே ஒரு ஹெல்ப் இவர் கால நிதிஷ் சண்டே தான் அப்புறம் வந்து அவர் காமன் தெரிஞ்சு தமிழ் தெரியுமா அன்னையில நிக்க மாட்டேங்குது தமிழ் அவன் வரான் விளையாட வரான்ல ஓகே நீங்க எப்பலாம் கேமிங் பண்ணீங்க காலேஜ் இல்ல ஆபீஸ் தலைவர் அம்மா இது அடுத்த மழை வரைக்கும் எடுத்துருவோம் அடுத்த மழை தலைவர் கலையில் வருஷம் பண்றது ஓப்பனிங் அவுட்ராடி சீரியஸ் டச் தெரியுமா இல்ல ஐ மீன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓகே நீ பேர் அப்ப ஆடும்போது நான் கடைசில ஆடும்போது ஓகே ப்ரோ அவ்வளோ டைமிங் தனி பாட்டில் திருப்பி ஒரு 2-3 தடவை ஆடுனீங்களா அப்புறம் வந்துரும் என்ன சீக்கிரம் தண்ணி எடுத்து போடா சீக்கிரம் நீ போடா இத பண்ணுடா ஓகே ப்ரோ நீ கடிக்கும் ஆன்லைன் என்ட்ரன்ஸ்ல பாக்க அது இது நார்மல் திருப்பி ஆடுறத வந்துரும் சப்போஸ் இந்த விக்கெட் நான் போறேன் போயிட்டு பிக்கா முடிக்கணும் நீங்க போடுங்க விக்கெட் டக்குனு படிச்சு பார்ட்னர்ஷிப் பண்ணா ஆடுவோம் நீங்க சரிடா வேணும் இல்ல இல்ல நீங்க கேட்டது சொன்னேன் காட் இல்லையா ப்ரோ ஆமா இல்ல இல்ல அது வாங்கிடலாம்
ஓகே ஃபீல்ட் இல்லையே ஸோ நான் Done, done. கொஞ்சம் அவுட் ஆகும் பரவாயில்ல குட் பார்ட்னர்ஷிப். அது நான் மேட்ச் தான் போயிருக்கோம் அதில் நினச்சிட்டு நல்ல பார்ட்னர்ஷிப் அது. நல்லா ரன் வந்துருச்சு. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. தான தப்பு தான் சொல்லி இந்த படத்தையும் ஒரு 30 ரன் படிச்சா நல்லா இருக்கும். 84 ரொம்ப ஸ்லோவாக போகிறான் ஒன் டைம் போயிட்டா கூட ஸ்லோவாக போகிறான் வேணும் போகும்போது பாலுக்கு ஒரு சிங்கிள் ஆடிக்கலாம் ரொம்ப ஸ்லோவாக வருது சொல்லிட்டு அது போடும் இந்த மேட்ச் 60 ரன் 70 பாலுக்கு அவங்க ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. பாலுக்கு ஒரு ரன் மட்டும். விக்கெட் தான் மேட்டர் ஆச்சு. ஆமாம் அதுதான் சொல்கிறேன். இப்போ வரையும் விக்கெட் ஹோல்ட் பண்ணி தான் பண்ணுறது நல்லா வந்துருக்கு. அதான்டா விக்கெட் குயிக்காக போச்சுன்னா வேணும் போவோம். 30 ரன் தாண்டிச்சுன்னா அவருக்கு ஒரு 20 ரன் பண்ணிட்டு அவர் போவார். நீங்களாம் கட்டாமல் இருக்கீங்க. நீ தான் போடும். அவன் கன்வின்ஸ் பண்ணுறது லெஃப்ட் ரைட் இங்க பாரு பண்ணு. பரவாயில்ல தானே நான் ரிவர்ஸ் இருக்கு. ரெண்டாவது பால் ஹீட் ஆயிடுச்சு. நேரம் அது வந்து ரிவர்ஸ் அடிச்சேன் கரெக்ட் ஆகி. ஆமாம் அது ஓகே காலா தரக்கல இன்னும் ஒயிட் தான் சொல்கிறேன். இப்போ தண்ணி யாராவது போய் பேட்ஸ்மேன் கொடுத்தீங்களா? அது கையில் அடிச்சுட்டு இல்லை சார் ஓகே. எப்படி பிளேயர் போல் வேணுங்க போல்டு பிச்சு அடிச்சு உள்ள பரவாயில்ல நைன் போல்டு நினைக்கிறேன். நான் போல்டு நாட் அவுட்டா போய் வாங்கிக்கோடா டேய் போல்டு நீ போல்டு ஆனால் பேசுவோம். ஸ்னேக் தான் குச்சி பிடிங்கி போனோம். எனக்கு கிரிக்கெட் போடுவாங்க ஆமாம் சொல்லிக்கிட்டான் உள்ள சரியா கேள் மாதிரி பண்ணான் கேள் மாதிரி. ஆமாம் ஆமாம் லவ்லி ரெடி. எக்ஸலன்டா டேய் சூப்பரா நீட்டா இல்லடா ஆயிட்டியா. விக்ரம எல்லா பாலும் அடிக்க போகணும்னா நல்லா சொல்லி வச்சுருங்க. எல்லா போல அடிங்க சொல்லி வச்சுருங்க. இந்த இது மூவிங் விக்கெட் அவனை டிஃபெண்ட் பண்ணி ஆட சொன்னா நம்மளுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். டிஃபெண்ட் பண்ண சொல்ல நீ அடிக்கலாம் டென்ஷன் ஆகாத புஷ் பண்ணி அவனுக்கு அடிக்கலாம். அதெல்லாம் தெரியாது. அவன் அடிக்கதான் தெரியும். அவனை போய் நம்ம சிங்கிள் ஆடினா தான் குழம்பிடும். அவன் 20 ரன் இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு டக்குனு வந்துட்டு வச்சுருவாங்க. மேட்ச் மாட்டான். இப்போ 60 56 தேவை இல்லை 30 தேவைன்னும் போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். தேவைப்போது நம்ம டீமில் தெரியும். நீ நானும் இறங்கலாம் தெரியுமா? 30 தேவைப்படும். நான் நீ இறங்கலாம்டா தெரியுமா? கான்ஃபிடென்ட்டா பார்ட் 2 பண்ணலாம். 3 தான் கஷ்டம். 30 இறங்கிடலாம். 3 தான் கஷ்டம். 4 ரன் அந்த மேட்ச் 15 அதுல ஆரம்பிச்சோம். ஆமாண்டா வந்து 4 ரன் கொண்டு வரணும். அதில் நீ அது போர் அடிக்காது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்குவா. அடுத்த பால் சிங்கிள் எடுத்து கொடுத்து டப் பண்ணு. நிறைய எக்ஸ்ட்ரா இன்னமும் அந்த சிங்கிள் இன்னமும் எனக்கு வருத்தமா அப்போ இருக்கு. நீயுமே அவுட் ஆனா நீ இன்னும் புரியுறது பண்ணேன்னு சொல்ல. அவுட் ஆனப்போ நீ அவுட் ஆனா நீ நூற்றுக்கு தெரியும். ஸ்டார் ஒரு ஸ்டார் வேஸ்ட்டாக போச்சு. அந்த மாதிரி பால் மேட்ச் போனேன். ஹைலைட் பண்ண வரல. அது நேரு கட்டி நமக்கு இல்லடா நான் 9th விண்டோல வந்து நான் ஒரு 4 சிங்கிள் ஆமாண்டா. அது ஒரு 4 பால் இருக்கு. இப்போ அந்த நேரு சொல்றது மட்டும் தான் தப்பு. அது நவுன் பேபி இல்லை ஆமாம் சார் இருக்காரா இவன் கேட்ச் விட்டான். நான் இன்னொரு chip. ஓகே ஃபர்ஸ்ட் பால் நான் அவுட் ஆயிட்டேன். இல்லை இது இல்லை மொத்தம் எத்தனை 2 கிலோ போட்டுருக்காங்க. அந்த இன்னும் சின்ன எடுத்துறாங்க. நீ 6 பேர் தானே இருக்காங்க மொத்தமாக போன். நைஸ் அடே. ப்ரோ எங்க பேட் அந்த கிட்டோட தான் வரும். அதனால பரவாயில்ல. ஏய் பேட் நல்லா இருக்கு. அதான் நம்ம மேட்ச் விட்டு போகும்போது அவன் கிளம்புனான். 2 மேட்ச் நல்ல திடீர்னு ஞாபகம் வந்து சும்மா ஸ்கோரை பார்த்தேன். ஆப்போனன்ட் 26 ஆல் அவுட்.
இவனுங்க என்ன 20-3 தலைவிட்டு இருக்காங்க. அப்புறம் யோகேஷ் உள்ள போனான். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன். யோகேஷ் 10 பால் 22 2 சிக்ஸ் 2 டார்கெட் எவ்வளோ நாள் தட்டுற மாதிரி தான் இருந்தது. எக்ஸலன்ட் ரன்னிங் டே, எக்ஸலன்ட் ரன்னிங் டா. அவதான் டே அதே ஒரு ஷாட் பண்ண மாட்டீங்க. வேற லெவல் டே. கேளா உண்மையா நந்து வரணும் அவன் தானே அவனையும் உரிச்சிட்டாங்கல்ல. நான் ஞாபகம் இருக்கா இது குத்து இங்க குத்து மேல ஃபர்ஸ்ட் பால் அது ஒண்ணு இவன்ட்டு இல்ல ஃபர்ஸ்ட் ஆடவா வந்தான் செகண்ட் நல்லா ஃபர்ஸ்ட் மேட்சே வந்தாங்க. அதான் ஓப்பனிங் போவான் ஃபீல்டிங் ஆமா குனியே முடியாது. ஒரு மேட்ச் வின் பண்ணலாம். ஒரு மேட்ச் 1 over 4 to win 5 to win 5 to win டிஃபெண்ட் பண்ணலாம். அது ஞாபகம் இருக்கு. பாத்ரா அவன்லாம் பேட்டிங்ல இறக்கி விட்டு இல்ல 10 ஓவர் 50 ஓவர் அடிக்கணும். அவங்க எவ்வளோ இருக்காங்க? 10 ஓவர் 90 எடுத்தாங்க. 10 ஓவர் லாஸ்ட் 5 ஓவர் 50 லாஸ்ட் 5 ஓவர் 50 வச்சாங்கடா. 60 25 144 80 ரன் வந்துச்சு. 2096 லாஸ்ட் அவ்வளோ நான் உள்ள அனுப்பிச்சல. அதான் 2096 ஆமா கரெக்ட். இன்னும் 10 ரன் இது ரெக்கார்ட் 8 இருக்கு. ஆமாண்டா. ஆமா அடிச்சது யாரு? மொய்தீன் ஒரு மேட்ச் இந்த நாய் கிளம்பிட்டு ஞாபகம் இருக்கு. நான் தான் அப்ப ஏன் நான் தான் வின் கிளம்பிட்டேன் வின் பண்ணிட்டு இறக்கி விட்டு பரணி 2 ஏன்னா இந்த மாதிரி பார்த்தா ஓடிடுவோம். டைம் பண்ண இருக்கணும் நான் இனிமேல் ரன் கம்மியாகாம ஆடணும்டா. 53 or 49. இவர் 8 ரன் 10 ரன் மேல பண்ணாம இருந்தா போதும். ஓவர் ஆசைப்பட்டாரு. சரி வாடா போல் ஏற மாட்டாங்க. அதான் டைமிங் விஷயம் டவுன் நின்னு அடிக்கணும். டென்னிஸ் பால் மாதிரி ஆடுறான். டென்னிஸ் பால் பவுன்ஸ் ஆகல. ரொம்ப கொடூரமா விட்டான். ரொம்ப அரியா எந்த ஆச்சுல அதே மாதிரி தான். இது அவங்க காலில் பட்டதே காலில் படலாம். எதுக்குடா பட்ட இவரெல்லாம் திருப்பி விடலாம். சும்மா கட்டிடலாம். தேவைப்பட்டாலும் நான் சொல்றேன். இது சின்ன வாடி கட்டிக்கிறியா? இங்க இருக்கா வைக்கிறதா போன்ல யாருன்னு சொல்லிருக்கலாம். டீ குடிச்சிட்டு வந்திருக்கலாம். நீ டீ குடிச்சிட்டு வந்திருக்கலாம். எவ்வளோ பால் எவ்வளோ அடிக்கும்? 10 எவ்வளோ அடிக்கணும்? இந்த பேச்சு பவுன்ஸ் கம்மியா தான் எதிர்பார்த்துதான் இது டைமிங் மிஸ் ஆகும். டைமிங் மிஸ் ஆகும். பண்ணேன்
சாவிட்டுருவாங்க. வந்துட்டேன் நான் 10 ஓவர் 50 அது அடிக்கலாமா வைடு 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 இறங்கிட்டாரு இறங்கி உள்ளாடி தக்கலடா நீ பைத்தியம் இதெல்லாம் நீ அடிக்க போய் யூஸ் இல்லடா. இது பால்லாம் நீ அடிக்க போய் யூஸ் இல்லடா. திருப்பிதே ஒண்ணு இந்த மாதிரி பால ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்ல அடிக்கவே முடியாது. இந்த ஹாரிசான்டல் பின்னாடி மட்டும் தான் ஆட முடியும். பின்னாடி யார் ஆடுவா? இன்னும் வந்து சந்திரபால் 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 வந்து அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான். கயானா கயானா அவன் இந்த கேப்ல கட்டுல வச்சே தெரியலடா நான் எப்படி பண்றேன்ட்டு. இதுதான் எப்பவுமே அதான் சொல்றா கேட்க மாட்டேங்கிறீங்க. இவனெல்லாம் நம்பி ஆபீஸ்ல போய் வச்சுக்கிறீங்க. முஞ்சி கடிக்கிற தை தை ஐயோ ஐயோ ஒரு மாதிரி அல்ல ஊர் போட்டு இதுதான் அவரோட இது ஆனால் கரையோட அடிக்கணும். ஆட முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஆடவே முடியாது. உங்க பால் எங்க போடுறதுங்கிறது அதுவா பட்டு போனாலும் அது வந்து போடுறது அவர் இதே நம்ம போடுவோம். என்ன ஆகுது பார்ப்போம். நீ உனக்கான சொல்லிடுவாரு. அதான் அதான் இல்ல இல்ல அடுத்த மேட்ச்க்கு உங்களுக்கு போலிங் கிடைக்காது. சும்மா இருப்போம். பிளேயர்டா டேய் ஆதி ஷாட் ஆதி பிளேயர்டா டேய் ரெண்டு பேர் இந்த இப்போ மனசு ஒரு மாதிரி பதபதிக்குமே. அடிக்கல அடிக்கல பண்ண மாதிரி கூட பண்ணலாம். போயிட்டு பால பிச்சை ஒரு பால்ல போய் அடிக்கணும். நீங்க விட்டீங்கன்னா பின்னாடி போயிடும். ஆனா உங்களுக்கு டைம் இருக்கும் பின்னாடி. ஓகே ஷாட்ரா டேய் ரிஸ்க் ஃபீல்ட் அது எல்லாமே. பிச்சாத பால் போயிடுது. ஒண்ணு பிச்சாத மாதிரி அந்த ஷாட் ஏரியா இதே மாதிரி ஒரு மாசம் 2 மாசம் வந்து விளையாடணும். சொல்லுவாமா அமெரிக்கா வந்து ஓடிபி பர்த்டே மாதிரி தான் ஏன் அனுப்புறேன் அனுப்புறேன் இப்போ அனுப்புறேன் வாட்ஸ்அப். அது அனுப்புறது மேல அடிக்கிற மாதிரி இருக்கு. வாட்ச் வச்சு ஆபரேஷன் பண்ணேன். 40 யார் போறா பேட்டிங் நைஸ் நைஸ் டேய் போகாதே முடியல எத்தனை வந்துட்டான்டா எவ்வளோ 60 ஆமாடா சரியான மேட்ச் அவன் ஹையஸ்ட் 60 தான் நினைக்கிறேன் 50 52 வருவாங்க. டிஃபென்ஸ் கிட்டே பயந்துருவான் அந்த மாதிரி டிஃபென்ஸ் வருவான். இவன் எஃபோர்ட் ஜஸ்ட் அப்படி நேர்ல தட்டனா பாத்தியா ஒரு ரன் இந்த பாலுக்கு. அவன் ஆளே பார்க்கிறதுக்கு ஆர்பி மாதிரி தான் இருக்கான். ஆமா அவனே நான் மாத்திட்டேன். பேஸ் ஆர்பி பேஸ் என்ன இதுன்னு தெரியல. டேய் வாடாடா. ஏய் ரன்னிங்கும் அவன மாதிரியே ஓடுறான்டா. ஆர்பி மாதிரியே ஏய் இல்லம்மா ஹாப்பி இப்படி தான் ஓடுது.
பிளேயரா சொல்லுங்க ஆமா நான் தான் இருக்கேன் யார் இருக்கேன் ஓவருக்கு 5 ரன் தான் வேணும். 5 கூட 4.6 அவங்க போய் அடிச்சு அடிக்கடி. கடைசியில மேல 4 ரன் இருந்தாலும் 30 சிங்கிள் ஒரு 2 ரன் வந்துச்சு, இன்னும் 3 ரன் ரெக்கார்ட் ஃபார் ஸ்கோர் 90 மான்பா இருக்கமா அதிகமா 106 எப்படி போச்சு போனா திருப்பி டபுள் 4 அவர் ரியாக்ட் பண்ணதுல போயிடுச்சுடா ரியாக்டே பண்ணல கண்ணு தெரியல எனக்கு. பால் கிட்ட நல்லா கிடையாது கஷ்டம் தான் நம்ம ஆடிறோம் பாத்துறோம் எதுவும் எடுக்கல பாரு. ஆமா ஆனந்த் எனக்கு நீ தான் ஃபினிஷ் பண்ணணும் நீ போய் அந்த மாதிரி நடந்து அப்படி போயிட்டேன். ஏய் முடியாதுடா இல்ல இல்ல போகல டக்குன்னு திரும்பிட்டேன். போயிட்டேன். ஏன்னா அந்த சிமெண்டோட மண்ணோட தானே ஆடி இறங்கி வரும் ஆடி முடிச்ச இது உள்ள இருக்கும் காடு இறங்கி ஆக்சுவலா அந்த கிரவுண்ட் இருக்கு 3 கிரவுண்ட் இங்க இந்த கிரவுண்ட் இருக்கு நல்லா இருக்கும் பாஸ் பாயிண்ட் போறது பவுன்ஸ் செமையா இருக்கும் ஆமா சூப்பரா இருக்கும் அலெக்ஸ் இன்னைக்கு வரானா? எதுக்கு அரசு ரெகுலர் அரசு வேண்டியதான். அப்படியா? அப்புறம் கேட்டாரு என்ன ரெஜிம் செலக்ட் பண்ணுங்க சொல்லி லீவ் அப்படின்னு சரி விட்டுறா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் இல்ல அது தெரியும் ஏன் நாலேஜ் தான் கேட்கறாங்க இது எஸ்கலேஷன் போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணேன் நான் வீக்ல 3 நாள் லீவ்ல ஃபோன் பண்ணிருக்கலாமா லீவ் வெயிட் பண்றேன் அனுப்பிச்சு நான் சொல்றேன் ரெண்டா அப்புறம் ஓகே ஓகே थैंक யூ ஏய் ஏய் வாடா வாடா ஆதி டேய் சம கண்ட்ரோல் பண்றா டேய் எந்த போட்டிக்கு 5 கோல் ஜெயிச்சாங்க. இப்படி தான் நான் பாத்துப்பா. ஐயோ கிரிக்கெட் கமெண்ட் நம்ம இந்த மாதிரி யாரும் ஆட மாட்டோம் நம்ம இந்த மாதிரி யாரும் ஆட இல்ல ஃபுட்பால் சைடு நம்ம இந்த மாதிரி யாரா யாரும் ஆட ஒருத்தர் ஜெயிச்சா அவ்வளவுதான் வரும் ஒரு விக்கெட் 2 பாயிண்ட் 4 விக்கெட் 8 பாயிண்ட் சொல்லுங்க. கௌதம் கம்பீர் அவர் விராட் கோலி ஓகே தள்ள மாட்டேன். இதெல்லாம் டிசர்வ்டா. இல்ல அவங்க வந்து இதெல்லாம் டிசர்வ். 28 45 balls வாட்டர் வேணுமா வாட்டர் வேணுமா வேணுமா தண்ணி பலா கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆயிருக்கான் குளுக்கோஸ் அடுத்த ரெண்டுமே நார்மல் தண்ணி இல்ல அதான் சுத்தம் 3 இருக்கு. அப்படி சொல்லிட்டு வீடியோ கால்லாம் சுத்தம் 3 சுத்தம் 3 பிரஷர் ஃபீல் பண்ணி போன வாரம் சொல்லிட்டாங்க. ஃப்ரைடே ட்ரை பண்ணாங்க கடைசியில 1 hour 5 runs என்னமோ என்ன இறக்கி விடுவீங்க அப்படின்னு 1 or 2 இருந்தாலும் எல்லாம் உண்டுதானே இறக்கி வைக்கிறதே பிரஷர் தான் ஆரியா அவன் பாட்டு வைஸ் ஆனா ஏங்க இத வராத வச்சானடா அவுட் ஆன நல்லா வடிக்க ஆரம்பிச்சான் அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான் அடிக்க காலையில தெரியும். சும்மா அவர் ஓவர் மட்டும் நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்க மழை இருக்காங்க நீங்க நைட்டு நாளைக்கு பக்கத்துலயே வச்சிருக்கோம். நைட்டு காலைல மழை இருக்காங்க பேக் எடுத்து காமிட்டாங்க. அதுக்கு பிளான் போட்டுருவோம். அங்க இருந்து ஓடு கால் பண்ணிக்கிற வெரி வெரி பண்றது.
ஸ்ட்ரைக் ஆகலாம் போவோம். சமத்தான்னு தெரியல அது வந்தாரு அதுக்கப்புறம் திரும்பி கேட்டு போனோம் இன்னொருக்கிட்ட அங்கேருந்து இவரு காலேஜ் கோலி சார் அப்படிங்கிறாரு வேண்டாம்டா ஐ மீன் இன்வின்சிபிள் சொல்லிடுவான் ஒரு தடவை மறுபடியும் வர்றாங்க ப்ரோ இன்வின்சிபிள் சொல்றேன் ப்ரோ அப்புறம் டீமே நீங்க கூட்டு அடுத்த வாரம் கூட்டு வாங்க போன் போட்டு ஒருத்தனை வர வைப்பேன். இந்த மேட்ச் ஸ்கூல் டைம்ல வந்து எதிர் டீம் வேற ஒரு ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் சிபிஎஸ்சி செல்லம்மாலும் மாடர்ன் அவன் மாடர்ன் நாங்கள் செல்லம்மாள் நான் இவன் எனக்கு வந்து இது ஓடுகாது எல்லா ஸ்கூல்லையும் போயிட்டு வருவோம் எல்லா ஸ்கூல்லையும் ஒரு கிளாஸாக படிச்சிருக்காங்க அந்த மாதிரி நாங்கள் அப்புறம் வந்து அஸ்வின் போன வருஷம் வந்து அஸ்வின் அவங்களாம் ஒரு ஸ்கூல் அஸ்வின் என்ன சொல்றேன் அப்புறம் மாறிட்டான் அப்புறம் வந்து சண்டை நடக்கும் டென்னிஸ் பால் ஆடும்போது பூந்தோட்டம்லாம் கிரௌண்ட் இருக்கு இதை கிட்ட ஆட முடியுமா செம்ம இது சண்டை நடக்கும் போதுமா அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்போ டீமே இல்லைனாலும் அழிஞ்சு போயிடுச்சு ஒவ்வொருத்தரும் எடுத்து போயிட்டாங்க வழி இல்லாம அவங்களாம் வந்து ஒரு 9 பேர் டீம் இருப்போம் 2-3 பேர் வெளில இருந்தாங்க அவங்க என்ன டீம்ல இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் எப்பயுமே நாங்கள் வந்து 20 பேர் இருந்தாலும் 2 டீமும் எங்களுக்குள்ளேயே பிரிஞ்சு சண்டை போடுவோம் மிக்ஸ் பண்ணி டீம் போட்டு அடிப்போம் அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க அவங்களுக்குள்ளேயே 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க அவனுக்குள்ளே அடிச்சாங்க அதான் நான் இவன் டீம் சதீஷ் அவங்க மேல டென்ஷன் படிச்ச டீம் நானு யோகேஷ் அந்த விக்கேஷ் பண்ண விக்கி அதெல்லாம் அவங்க வந்து நாங்க டென்ஷன் படிச்ச டீம் அவங்க வேற அவங்க தனியாக ஆட ஸ்பெஷல் இன்வின்சிபிள்ஸ் 11th 12th தான் ஆரம்பிச்சோம் அதுதான் நான் சொல்கிறேன் உங்கள் ஸ்கூல்லேயே 2 டீம் நீங்களே அடிச்சுப்பீங்களா இல்ல அது ஆமா நான் உங்களோட ஆடுவோம் அகைன்ஸ்ட் ஆடுவோம் அவங்க அகைன்ஸ்ட் அப்ப அவங்க நான் எப்ப சாமிநாதன் அவங்களோட சுப்ரு அவன ஏமாத்த படிச்சேன் சுப்ரு சாமிநாதன் அப்புறம் இவன் ஸ்வான் காலேஜ்ல அவங்க நாராயண டேய் பேசிக்கலி இன்வின்சிபிள்ஸ் வந்து காமர்ஸ் பேசிக்கலி காமர்ஸ் தான் மேக்ஸிமமா இருக்கும்டா காமர்ஸ் ஏன்னா அந்த விக்கின்னு ஒருத்தர் விக்கின்னு ஒருத்தர் அவன் நாங்க இல்ல ஆடணும் மலை கிரவுண்ட் ஆடணும்டா எப்ப அந்த லாஸ்ட் சிரமா ஞாபகம் வச்சிருக்கடா ஓல ரிவர்ஸ் பேக் 6 போனது விக்கி அந்த ஷாட் நம்ம எல்லா மேட்சும் வைடு தான ரெண்டு போலடா ரன் சமான் ஆர்பி அப்படியே அந்த மாதிரி ஓடுறடா ஸ்னேக் ஆர்பி நைஸ் ரன்னிங் ஆர்பி கை இப்படிதான் வச்சிருப்பாங்க கோல் எல்லாத்தையும் வைடு தான் போட்டாரு கவனிக்கறேன் அதாவது கன்சிஸ்டன்சி ரெண்டு வைடு இல்லைங்க ஒன்னு தான் பூரா வண்டி எடுத்துப்பாங்க இல்ல அவசரம் 30 பால் லெக் சைடுல 10 மேட்ச் ஆனா ஆடுறோம் ஒரு வைடு தான் பார்த்தேன் நான் பார்த்த மாதிரி ஆனா 30 பால் இருக்கும் ஆனா அப்ப என்ன ரெண்டு வைடு ஒரு வைடு தான் போடுறாங்க பேட்டிங் சரியா வராது யாருமே அடிக்க அவனை சுத்தி ஆட மாட்டான் அவன் வந்து 25 ஓவர் சரியா ஆடுவான் தோத்துட்டே இருப்பான் அதுக்கப்புறம் தான் அப்பதான் ரேஸ் பண்ண அவன் ஆடுனதால தான் எனக்கு தெரியும் அவன் அந்த முதல் டீம் கொஞ்சம் மாறி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் 30 பால் ஆடுனால தான் நம்ம தோக்குறோம் டக்கல் போறியா போறேன் இங்க ஒரு ரெண்டு வைடு நைட் கார் நாளைக்கு நைட்டே போயிடும் சரி ஒண்ணு நீ எடுத்துக்கோடா ஃபர்ஸ்ட் பால் வைடு கொடுக்கலடா அதான் நான் சொல்றேன் காமிச்சாரா காமிச்சாரு அதனால தான் கேட்டேன் வண்டியில வந்து ஐயோ தாஸ் ஆனடா எப்பா கிளீனா இருக்குடா நீ இன்னைக்கு அங்க ஸ்கொயர் டிரைவ் பண்ணி நடிச்சல பாலாஜி ஒரு ரன் ஒண்ணே அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு 30 ரன் இருக்குடா அப்படின்னு எடுத்துட்டு இருந்தேன் அப்படி ஒரு ஷாட் அது சமயா நான் எப்பயும் அந்த ஷாட் அதுக்கு அத்த பால் விட்டுற நீ அண்ணா அவள் தான் வருது என்ன பண்ணிட்டே இருக்கு யாரவே மாட்டேங்குது இல்ல வைடு ரீகால் பண்ணு. ஏய் பைத்தியம் ஆடும்போது கத்தாரு என்னடா பல ஸ்லோவா போகுதுன்னு நினைச்சேன் நானு இந்த ஷாட் ஏமா இறங்கி டைம் பண்ணாரு போன மேட்ச் வைடு கொடுக்கலையா ரீகால் பண்ணாங்க ஏனோ வைடு கொடுக்கல ரீகால் பண்ணாங்க அதுதான் ரீகால் பண்ணது இல்லை காமிச்சாங்க ஆனா 22 of 36 இங்க prepare ஆன ஸ்பெஷல் இன்னிங்ஸ் டுடே இவங்க வைடு காமிச்சாங்க ஸ்கோரர் ஆறு அம்பையர் எல்லாம் ரெடி போட்டு 1 ஓவர் 1 ரன் ஞாபகம் போன வாட்டி ஒன் பால் ஒரு ரன் நான் போயிட்டு அவுட் ஆஃப் சம்ல ஆமா சிவமா பேட் ரெடியா வச்சிட்டு வெயிட் பண்றேன் அங்கிள் அது
அதுதான்டா ஆங்கிள் எடுக்கணும் போட்டா அவன் போறான் அவர் போட்டா அவன் போறான் நீ பிடிச்சி அது என்னை பார்த்தல நானும் நீ இப்படி ஒரு தடவை 3 விக்கெட் 7 ரன் ஆனந்த் நானே ஆஃப் லைன் போடுடா சம்மா ரன்னிங்கடா அவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து உனக்கா வெயிட் பண்ணி கார்ல போய் எல்லாம் அந்த கிரவுண்டு போயிட்டான் அவன் அங்க இல்லைன்னு சொல்றான்டா. அங்க இருந்து அவன் இல்லைன்னு சொல்றான்டா. பாத்துட்டாங்க நான் குடிக்கிறேன். அதெல்லாம் குடிக்க மாட்டேன். அப்ப நான் இல்லைன்னா தூரம் சொல்லி போறேன். ஏஜா 27டா தெரியும் உங்களுக்கு காட்டுறேன் 27 டிகே 38 40 உங்க அக்காடா பாலாஜி உங்க அக்கா வயசு அக்கா மாமா மாமா 38 அம்மா பாப்பா 40 வயசுல நீங்க விழுந்தது ஞாபகம் இருக்கா என்ன கிரீன்ஸ்ல விழுந்தாங்கல்ல அப்ப விழுந்தது பிரசாந்த் ஹாஸ்பிடல்ல பார்த்தேன் அர்ஜென்டே இல்ல 13 தான அடிக்கிறோம் நாட் அவுட்ல வாடா இல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணேன் அது இன்னொரு டாக்டர் யாரு ஸ்கேனர் எக்ஸ்ரே ஸ்கேனர் நீ முன்னு போறது இல்ல நார்மலான அதாவது ஹாஸ்பிடல் போகாதடா ஹாஸ்பிடல் வெளிய கிளீனிக் டைட்டா மாதிரி இருக்கா அவங்க போய் காணோம் ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி காணோம் அவங்க பாத்து சொல்லுவாங்க சரி எனக்கு பார்ட்னர்ஷிப் தான் நான் கோச் இல்ல அதுவே விட்டு அப்படியே எனக்கு எம்ஆர்ஐ எடுத்தோம் அதுல வந்து எனக்கு அந்த டிஸ்க் வந்து கட்ட நிஜமாவே நீ ஆதி ஒரு கோல் கட்டு 71டா ஒருத்தர் ஓடா 71 அடிச்சாங்க சைலண்டா அப்படியே பாரு என்ன இன்னைக்கு ஆகல டபுள் ஓவர் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் தூக்கிட்டு வரேன்னு சொன்னான் நாங்கெல்லாம் இல்லைன்னா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. ஏன்னா கை உடம்பு ஓ டேய் டேய் இதுக்கு என்ன இன்ஜிரி உனக்கு இது தூக்குறதுக்கு என்னடா இன்ஜிரி இந்த பக்கம் தான் தூக்குவேன் அப்ப 6 மாசம் ரெஸ்டாடா நீ சர்ஜரி பண்ணிட்டேன் வீட்டுல சொன்னாங்க சர்ஜரி பண்ண வேணாம்னாங்க இதுக்கே பண்றதுக்கு வச்சுக்கிறேன் அதான் அதுதான் தெரியல நான் உடம்புல கத்தி எதுக்கு படணும் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஹீட் பண்றது லிகமெண்ட் ஏரா டிஸ்லோகேஷன் ஆகி ஆகுது டிஸ்லோகேட் ஆகுது திரும்ப அதிக லொக்கேட் ஆகுது சண்டே போலிங் அதெல்லாம் வராங்க சரிடா சரிடா சரி போடா அது போய் வந்து அந்த கோட் அப்ப பேட்டிங் கீப்பிங் பெர்மனன்ட்டா இருக்கு தெரியாம போட்டு நான் ஆசைப்பட்டு போட்டேன்
ஆல்ரெடி டீம்ல பேட்டிங் ஏடா புதுசா வந்து பாருங்க சும்மா பாத்துட்டு போறாங்க எல்லாம் டீம் நேம் மாத்திட்டு வந்தல பவுலிங்ல பவுலர் பவுலர் அந்த நம்ம இல்ல ஜாலரா நீங்க பாருங்க நாலு பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க இவனும் இப்ப லீவ்ல போறானா யாரு ரூபனங்க இந்த ரூபனங்க அவன் 3 பேர் அவரோட 3 பேர் ஷார்ட் ஸ்ப்ரே இருக்கா இதுல ஸ்ப்ரே இருக்கா வந்தது இல்ல நம்ம போடும்போது ஸ்ப்ரே இருக்கா தாங்கவே முடியல இல்ல இங்க தான் இருக்கா தெரியாதா ரூபன் வந்துட்டான் இதெல்லாம் இருக்கு நம்ம நீங்க சொன்னீங்க அந்த இது ஏறி அப்படியே அடவிடா ஏய் புஷ் டூ விக்கெட் சேர்த்து 4 விக்கெட் ஒரே மேட்ச் அதோட கால் நூட்டாண்டு அடிச்சு நீங்க எப்படி போடுறீங்க அடுத்த 2 மேட்ச் காம் கொடுத்தேன் லவ்லி டேய் பகல்ல ஒரு கேப் லவ்லி டேய் 70 நிமிஷம்ல நீ 6:50 வந்திருந்தாலும் லேட் தானே 6:50 வந்திருந்தாலும் லேட் தானே 6:30 மணிக்கு 6:50 மாற மாட்டேன் ஆனா 7:20 தானே இது நம்ம எந்த வேலையும் நம்ம என்ன பிரச்சனை எல்லாம் வந்து ராஜேஷ் ஸ்ப்ரே இருக்கா ஸ்ப்ரே இருக்கா என்ன தெய்வம் தயவு செஞ்சு எடுத்துட்டு வரா எந்த கிட்ட சந்திரு இந்த கிட்ட வந்து ஹலோ டேய் எங்கடா இருக்க மேங்கோ கார்டன் அது வந்து சார் அங்க இருக்காங்க வெளியே போனா அங்கிருந்து தெரியற கூட வாய்ப்பு இருக்கு இல்ல போட்டா பின்னாடி டேங்க்ல இருந்து பார்த்தா தெரியும் ப்ரோ அந்த இடத்துக்குள்ள இருக்குண்டா இந்த எல்லோ வீடுக்கு பின்னாடி இருக்குண்டா பேட்டிங் எல்லாம் இல்லையா நமக்கு தெரியும் இல்ல டேங்க்ல இருந்து பார்த்தா ரைட் பண்ணுவாங்க நீங்க இருக்கடா அதான் அந்த ரோடு இல்லையா ஆஹா இது வேற அது உள்ள வருது வேற 25 இருக்காங்களா 2 ஏய் முட்டை என்னடா நீ இந்த பக்கம் வர்ற அதிசயமா இருக்கு சும்மா வந்துட்டேன் உன் வைஃப் ஊருக்கு எதுவும் அனுப்பிட்டியா என்ன? அம்மா அம்மா அப்பா இங்க இருக்காங்களா தனியா விட்டு டேய் முட்டை என் ஒய்ஃபோட உன் ஒய்ஃபை லிங்க் பண்ணி விடு எனக்கும் நமக்கு மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்டா நீங்க கோவில் பக்கமா இந்த மாதிரி பக்கமா ஆமா நான் மாட்டேன்
அதே மாதிரி 12 வயசுக்குள்ள வந்து ஏகப்பட்ட அதான் சரி இங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம். எங்க அப்பா சொன்னாரு இதோட லேண்ட் கிட்டே பார்க்கணும்னாரு. அங்க சர்ச் இல்லடா முன்னாடி நீ இங்க இருந்து ஆன்டனி சர்ச் இருக்குல்ல. இல்ல இல்ல ஒரே ஒரு செகண்ட். ஆனந்த் இருந்தா தெரியுமா இப்போ வீட்டுல இது டயலாக் அதுல இருந்து பிரிந்த மாடுகள் மாடுல எருமை மாடு பாரு என்னையா ரெண்டு பேரும் தான்டா. அவனே போய் சொல்றீங்க உடம்பு குறைச்சு வந்தது. தல வந்து காம்படிஷன் ரன்னிங் காம்படிஷன் வின் பண்ணிருக்காரா? யார் கூட பாத்தீங்களா தல? நான் எப்படி கேட்டேன்? யார் கூட தல நியாயமா கேட்கணும்ல தல. யாரு தல நான் தோக்கடிச்சிருக்கேன் இந்த கிரவுண்ட்ல 0.5 மீட்டர்ல நான் வின்னு என்ன எனக்கு என்ன இருக்கும் ஆஃப் பண்ணிட்டா தல பாருங்க அவர் என்ன பாருங்க அங்கே